தோழர் ஜார்ஜ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். ஜார்ஜ் நமக்கு புதிய ஆள் ஒன்றுமில்லை. அவர் ஏற்கனவே இதை பற்றி பேசி இவர் எழுதியிருக்கிறார். அவர் ஆய்வு பட்ட மாணவரும் கூட. ஜார்ஜ், நீங்க அன்சார் தொடங்கலாம். கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஓகே. அந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சீர்மை குழுவினருக்கும் இந்த நூலை குறித்து பேச சொல்லி கேட்ட பொழுநதிம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த உரைக்குள் நகர்கிறேன். பொதுவாகவே ஞானிகளை பத்தி மரபுகள் தோறும் பலவிதமான அறிமுகங்கள் இருக்கு, விளக்கங்கள் உண்டு. ஆனா இவர் தான் ஞானி, இந்த வகைப்பட்டவர் தான் ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரையறை இல்லைன்னே சொல்லலாம். அப்படி வரையறுக்க முடியாதுன்னு நான் கருதுறேன். ஆனா ஒரு முழுமையான பார்வையின் அடிப்படையில இரண்டு விதமா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல இரண்டு விதமாக ஞானிகளை பர்சனலா நான் பார்க்கலாம்னு ஃபீல் பண்றேன். அதுல முதலாவது வந்து இந்த லார்ஜர் தன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் நிரம்பியவராக, நிறைய பயணிக்கக்கூடியவர்களாக, வாழ்க்கையை வந்து ஒரு கட்டற்ற தன்மையோடு அமைத்துக் கொண்டவர்களே ஒரு பிரிவினர் என்றும், இரண்டாவது பிரிவினர் வந்து சகலமும் தனது நானில் தான் உள்ளது, அந்த நான் தான் சகலமும் என உணர்ந்து கொண்டாலும் கூட ஹலோ உங்களுக்கு கேக்குதா? கேக்குது தோழர், பேசுங்க, தெளிவா இருக்கு. அந்த சகலமும் தனது நானில் அடங்கியுள்ளது, அந்த நான் தான் சகலமும் என தெரிந்து கொண்டாலும் கூட அந்த மார்க்கத்தின் நியதிகளோடு இணைந்து அந்த அடிப்படை சட்டங்களோடு இணைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் இரண்டாம் பிரிவினர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரண்டாம் பிரிவினர்களை பற்றி பேசும்போது கூட ரூமி அவர்களையும் சரி, திருமூலர், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அந்த இரண்டாம் பிரிவுல அடக்கிடலாம். ஆனாலும் கூட இந்த முதல் பிரிவுல வந்துட்டு வள்ளலார் மாதிரியான ஒரு சிலர்கள் தான் இருப்பாங்க. இதுல சிக்கலே இந்த நாவல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சம்சை வந்து முதல் பிரிவிலையோ இல்ல இரண்டாம் பிரிவிலையோ அடக்கக்கூடிய ஒரு நபராக அவர் தெரியவில்லை. அவர் வந்து அவரை வரவேற்கவே முடியவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது ஒரு சாமானியனுக்கு ஒரு ஞானியை வரையறுக்க முடியவில்லை என்பதை விட இன்னொரு ஞானிக்கே ஒரு ஞானியை வந்து வரையறுக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆமா, ரூமிக்கு கூட சம்ஸ் அவர்களை வந்து முழுமையாக ஒரு திட்டவட்டமாக வரையறுக்க முடியவில்லை. அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்குள்ள வந்து ஒரு மிஸ்டி பிளேவர், ஒரு மாயத்தன்மை இருந்துட்டே இருக்கிறத வந்து நாவல் முழுக்க பார்க்க முடியுது. அவருடைய அடிமுடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூமி அவரை சுற்றி சுற்றி வருகிறார். அதுதான் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, இறைவனை அல்லும் பகலும் நினைச்சிட்டு அவனையே வேண்டிக்கிட்டு அவனை சார்ந்து இருக்கவங்களுக்கு கூட இறைவன் முழுமையாக வெளிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிப்பட மாட்டான் அப்படின்னா அது அவனுடைய குறை இல்லை, அவனுடைய விசாலம் அவ்வளவு பெரியது. அது போலதான் இறைவனுடைய ஞான கீற்றான அந்த ஞானிகள் கூட முழுமையாக வெளிப்படுவதில்லை, இல்ல அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து எல்லோருக்கும் அமைவதில்லை அப்படின்னு நான் கருதுறேன். இதுல வியப்பு என்ன அப்படின்னா, சம்சனுடைய அந்த மாயத்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த நாவலையும் கட்டி போடுது, ரூமியையும் கட்டி போட்டு அந்த கதைகளத்தையும் இழுத்து போகுதுன்னே சொல்லலாம். இவரை எப்படியாவது நான் வந்து புரிஞ்சுக்கணும், இவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாவல்ல வந்து ரூமி அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகளை சம்சுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதன் பிறகும் கூட அவர் முழுமையா உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர் வந்து தப்பித்து செல்கிறவராக தான் இருக்கிறார். அவரோட நிறைய பேசி இடைப்பட்டு உரையாடி ஒரு ஒரு தீர்மானத்துக்குள்ள இப்படிப்பட்டவர் என்னுடைய குரு, சம்ஸ் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ரூமி வந்து என்னுடைய பார்ட்னர் இப்படிப்பட்டவர்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வரும்போது முற்றிலும் ஒரு வேற ஆளா மாறி நிற்கிறார். என்ன பண்றாரு ரூமி அவர்களை, நீங்க போய் மதுபான விடுதியில போயிட்டு மது வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்துட்டு நீங்க பருகி காட்டுங்க அப்படின்னு அவர் சோதிக்கிறார். அதாவது ரூமி அவர்களுடைய கம்ஃபோர்ட் சோனை விட்டு வெளியேற்றுறதுக்காக, அந்த இணக்க சூழலை விட்டு வெளியேற்றுறதுக்காக தான் இதை செய்யறாருன்னு தெரிஞ்சாலும், அது ரூமிக்கும் புரிந்தாலும், அவருடைய அந்த போக்கும் அவருடைய இயல்பும் வந்து ரொம்ப அந்த புதிர்த்தன்மை மிக்கதா இருக்கு. அந்த மாயத்தன்மை தான் சம்சனுடைய அடையாளம்னு சொல்லலாம். பொதுவா இந்த மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கனாலதான் எல்லா மிஸ்டிக்குள்ளும் வந்து மிஸ்டிக்னே பேருன்னு நினைக்கிறேன். அது வந்து இருக்கக்கூடியதுதான் அப்படின்னு தோணுது. இந்த உளவியலாளர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள எப்ப வந்து இந்த அந்த அந்த மிஸ்ட்ரி தன்மை வந்து குறையுதோ, எப்ப ரொம்ப பூரணமா பகிரங்கப்பட்டு போயிடுறாங்களோ அப்ப வந்து அவங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு குறைஞ்சிரும், முன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா தளங்கள்லயுமே வெளிப்படக்கூடிய ஒன்னாதான் புரியுது. இந்த நாவல் படிக்கும்போது அந்த அம்சம் வந்து எனக்கு பலமாவே ஈர்த்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து சம்ஸ் வந்து ரூமியையும் வந்து ஒரு ஆச்சரிய தொகுப்பா கண்டுக்கிறாரு. அதாவது பரஸ்பரம் ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, அந்த மிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அவர் வந்து சொல்லிதான் பாக்குறாரு. அதாவது
மௌலானா ரூமி வந்து போயிட்டு மதுவை வாங்கிட்டு வந்துருவாங்களா, நம்ம குடிக்க சொன்னா பருகிடுவாங்களா அப்படின்ற தயக்கம் அவரு கூட இருக்கு. ஆனா இவங்க சொன்னதுக்காக அவங்க போயிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு தன்னுடைய நாவுக்கு கிட்ட எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ரூமியே வந்து சம்ஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஆச்சரிய தொகுப்பாதான் இருக்கு. இந்த தெய்வீக புதிர் நிறைந்த அந்த பிணைப்பு தான் வந்து நம்மளோட இந்த நாவலும் இந்த கதாபாத்திரங்களும் பயணித்துக் கொண்டே இருக்கிறதுக்கான வித்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் முறை இந்த நாவலை வாசிக்கும் போது அந்த அனுபவத்திலிருந்து எழுதிய ஒரு சின்ன குறிப்பு விமர்சனத்துல இயேசுவோட நிறைய தொடர்பு இருக்கிறதெல்லாம் வந்து சம்ஸ் அவர்களை குறிப்பிட்டேன். அது ரொம்பவே பிரதிபலிச்சது. இந்த நாவல்ல வந்து இது இன்னுமே ஆழமா எனக்கு புரிந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து மதுபான பிரியர்கள், போஜன பிரியர்கள், கொலை, களவு முதலிய பாவங்கள் செய்பவங்க, அப்புறம் விலைமாதர், அப்புறம் அநியாய வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஆயக்காரர்கள், இவங்களோட எல்லாம் வந்து அவருக்கு நெருங்கிய தொடர்பு வந்து இருந்தது. நட்பு பாராட்டினாரு, அவங்கள இரக்கப்பட்டாரு, அவங்க நல்நெறிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த தன்மை வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கல. அதாவது மார்க்கத்தை தீவிரமா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிடிக்கல. இந்த யூத மார்க்கத்துல வந்து பரிசேயர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த வேதங்களை கரைத்து குடித்த அந்த பண்டிதர் கூட்டம். அந்த கூட்டம் வந்து இந்த நியாயப்பிரமாணங்கள், இந்த சட்டதிட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆழமாவே படிச்சு வச்சிருக்கோம். அவங்களுக்கு இவருடைய இந்த போக்கு பிடிக்கல. அதனால வந்து புரியல ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, இயேசு வந்து தன்னை மெஸ்ஸியா, தன்னை மீட்பர் அப்படின்னு அறிவித்துக் கொண்டார். ஆனா அந்த தன்னை மீட்பர் என்று அறிவித்துக் கொண்டவர் வந்து எப்படி இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துல அந்த மாதிரி கொலை, பாவங்கள் செய்யறவங்க எல்லாம் பழகக்கூடாதே, இவங்க பழகுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆச்சரியத்தை அவங்க கிட்ட பாக்குறாங்க. ஆனா இயேசு வந்து சொல்றாரு, நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறீங்கன்னு அவங்க கேட்டபோது அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றாரு. அவருடைய நியாயப்பிரமாணம் அந்த மார்க்க அறிஞர்களுக்கு புரியல. அவருடைய நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது அன்பை நிலைநாட்டுவதுதான். அவர் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த நெருக்கப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள் தான் வந்து இறையடைதலுக்கு நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கறத புரிய வச்சிருந்தாரு. அதாவது புரிந்து வச்சிருந்தாரு. அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் குழப்பி கொண்டாங்க. கிட்டத்தட்ட சம்சும் வந்து அதே மாதிரியான மனிதரா தான் இருக்காரு. சம்சும் வந்து யார் யாரெல்லாம் எளியோரா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அதிகாரத்தினால வதைக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறாரு. ஒரு விலை மாதுக்கு துணையா போய் அவங்களுக்காக சில ஃபேவர் பண்றாரு. அவங்கள நன்னெறிக்கு போகணும் அப்படின்னு வழிகாட்டுறாரு. அதாவது இறை பக்தி உள்ள யாருக்கெல்லாம் இருக்கோ அது போதும், அவங்களுடைய பாவங்கள் கழுவ போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நல்நெறி உயர்றதுக்கு அவங்களுக்கு தனியா நல்ல உகந்த ஒரு வழிகாட்டியா வந்து சம்ஸ் இருக்கிறாரு. இந்த பின்னவினத்துவம் வந்து வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமே சொல்லுவாங்க, பின்னவினத்தினுடைய முக்கியமான சாராம்சமே வந்து அதிகார உடைப்பு தான். இந்த அதிகார உடைப்பு வந்து பின்னவினத்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் எழுத்திலும் பேச்சிலும் வந்து தீவிரம் அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சம்ஸ், இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான இந்த வரலாற்று நாயகர்களை பார்க்கும்போது இவங்க ஒரு பூரண எடுத்துக்காட்டா பின்னவினத்துவத்துக்கு இருக்கிறாங்களோ அப்படின்லாம் தோணுது. அது உண்மையும் கூட. இந்த நாவலோட ரொம்ப வந்து சுவாரஸ்யமான அம்சம் அப்படின்னா சம்ஸை தான் சொல்லி ஆகணும். அவரு தான் ஹீரோனே சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு துணிச்சல் மிக்க, ஒரு துடுக்கான, அப்புறம் வந்து அவருடைய செயல்பாடும் சரி, அவரோட விடுப்பும் சரி, அவரால் தான் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா அந்த நாவலை இழுத்து கொண்டே போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. மறுவாசிப்புல இது வந்து ஒரு ஞானத்தை நோக்கிய தேடல் அதெல்லாம் கடந்து முழுக்க முழுக்க ஒரு அழகியல் நிறைந்த பிரதியா பார்க்க முடிந்தது. இதை ரொம்ப ஆஸ்தட்டிக் சென்ஸ் வந்து இதுல இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த இனிய துரோகம் அப்படிங்கிற அந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டாம் நாவல் அந்த பகுதியில வந்து அதுல இருக்கக்கூடிய அனெக்டோட்ஸ், அந்த குறுங்கதைகள், ஞான கதைகள், உரையாடல்கள், குருமார்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து நாவலுடைய சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்புறம் இன்னும் முதல் வாசிப்புல பெருசா படாத கூட படாத சில குறுங்கதைகள், சில ஞான கதைகள் கூட இதுல வந்து ரொம்ப ரசிக்கவும் சிந்திக்கவும் வச்சதுன்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மொழி அமைப்புன்னு நினைக்கிறேன். இந்த அழகியல் உணர்வு எழுவதற்கும் இதுக்குமே கூட அந்த மொழி அம்சம், மொழி அமைக்கப்பட்ட விதம், தமிழாக்கம் செய்யப்பட்ட விதம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அத்தியாயங்கள் தோறும் வந்து பகரத்துல, அதாவது பகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஆரம்பிக்கிறது ஒரு சவாலான பணி. மொழிபெயர்ப்பு பணியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதை வந்து ரொம்ப திறம்பட வந்து பேராசிரியர் ரமேஷ் பில்லாலி அவர்கள் செய்திருந்தார்கள். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த நாவலுடைய ஆங்கில பிடிஎஃப் இருந்தனால சில இடங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணி படிக்க முடிந்தது, பார்க்க முடிந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஆங்கிலத்தை விட ரொம்ப அணுக்கமா வந்து தமிழ்ல தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு தோணுச்சு. வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லல. பட் அதை நீங்க வந்து கம்பேர் பண்ணி வாசித்து பார்க்கும்போது தெரியும். அவ்வளவு நெருக்கமா வந்து தமிழ்ல இருந்துச்சு. அதே சமயம் இந்த இந்த நாவல்கள்ல அவ்வப்போது இந்த கவிதைகள் அதெல்லாம் இடம்பெறுது. மௌலானா ரூமியோட கவிதைகளே அங்கங்கே இடப்படும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான செவியல் யாப்பு அமைப்புல, அந்த சீரமைப்புல, ஓசை அமைப்புல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு கவிதை ஒண்ணு உண்டு. மௌலானா ரூமியோட இதுதான். காதலை தேர்க காதல், காதலின் இனிய வாழ்க்கை இன்றேல் கனத்து போகும் வாழ்தல் அப்படின்னு அந்த ஓசை நயத்தோட அந்த ஒரு லைன் வரும்.
அந்த டப்லெட் வரும். அதை பார்க்கும்போது இந்த கவிமணி தேவசிய விநாயகம் பிள்ளையோட அந்த சாயலோட இருக்கோ அப்படின்ற மாதிரி அதை போய் ரசித்தேன் அந்த இடத்த. அப்புறம் பக்கம் 104 வந்து ஒரு விதி ரொம்ப மனதுக்கு நெருக்கமா பட்டதோட இந்த கோர் தீம் பிரதிபலிக்கக்கூடியதா இருந்ததுதான் நினைக்கிறேன். அதாவது சூஃபி மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய காதல் விதியா ஒண்ணு இருந்துச்சு. அதை வாசித்து காட்டுறேன். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், காரியங்கள் எவ்வளவு சிக்கலாக இருப்பதாக தோன்றினாலும், விரக்தியின் எல்லைக்குள் மட்டும் காலடி எடுத்து வைக்காதே. எல்லா கதவுகளும் அடைபட்டிருந்தாலும் உனக்கேயான ஒரு வழியை இறைவன் திறப்பான். நன்றியோடு இரு. எல்லாம் நன்றாக இருக்கும்போது நன்றியுடன் இருப்பது எளிது. ஒரு சூஃபி அவருக்கு வழங்கப்பட்டதற்கு மட்டுமன்றி மறுக்கப்பட்டதற்கும் நன்றியோடு இருக்கிறார். உண்மையிலே இந்த நன்றி தன்மை, நன்றி உள்ளத்தோடு இருக்கும்போது ஒரு தீமையான சூழலும் மாற்றி அமையக்கூடிய சூழலை வந்து அதை அனுபவிச்சவங்க நம்ம கண்டிருப்போம். அது பிரதிபலிக்கக்கூடிய, வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய உண்மை. இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப ரசிக்க முடிந்தது. இந்த நாவலோட ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விதியா இதை நான் பார்த்தேன். இப்படி ஏராளமான ரசிக்கத்தக்க பக்கங்கள்லாம் வந்து நாவல்ல இருக்குது. இப்ப இந்த நாவல்ல வந்து எதிர்கருத்தா எதுவும் இல்லையா, இல்ல இதுல வந்து ஒன்லி அந்த பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு நெகட்டிவ் அம்சம் வந்து என்னை உறுத்திட்டே இருந்தது. அதை நான் அந்த ரிவ்யூல தெரிவிக்கல, ஆனா இதுல கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு நாவல்ல இருக்க ஒரே அந்த விமர்சனம் வந்து அசீஸ் எல்லா அந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நாவலை எழுதிய கேரக்டரான அசீஸ் சகாரா அவர்களுக்கும் எல்லாவுக்குமான அந்த உறவு தான். எழுத்தாளர் அசீஸ் வந்து உலகை பார்க்கும் பார்வையில, அவருடைய அந்த குணாதிசயத்துல, அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கடிதங்கள்ல வந்து இருவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. போக போக அந்த கடிதங்கள்லயே பார்க்கலாம். அதாவது வெளிப்படையா இல்லாட்டி கூட ஒரு மறைமுகமான அந்த ஒரு பிளிட்டேசியஸ் தன்மை இருக்கும். பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த அசீஸ் ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்டு இவங்களை அமெரிக்காவில சந்திக்க வரும்போது கூட எல்லா தனது ஆஹ் தன்னை அவர் ஒப்படைக்கக்கூடிய நிலைமைக்கு கூட போயிருவாங்க. ஆனா அப்படி ஒரு தங்களோட உறவு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது நாவலுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த விருப்பம் இல்லாமல் ஒருவரோட இணைந்து வாழ்ந்து துன்பப்படுவது அப்படிங்கிற தன்மையெல்லாம் போயிருச்சு. விலகுவதும் இன்னொருவருக்கு பிடித்த அவரோட இருப்பதும் வந்து இந்த காலகட்டத்துல ஏற்பட்ட புதுமை நிலை இயல்பாகவே மாறிடுச்சு. அதுல வந்து ஒன்றும் பிழை இல்லை. ஆனா மார்க்க விதிக்கு உட்பட்டு நியாயமாக பிரிந்து அது நடக்கவில்லையோ அப்படிங்கிற இது உண்டாச்சு. ஏன்னா அந்த 13ஆம் நூற்றாண்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல வந்து மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த காரியங்கள் இப்படி பிறழ்வா நடக்கிறத பார்க்கும்போது ஒரு ஆன்டி தீசிஸ் மாதிரி இருக்கோ, ஒரு பெண்ணிய தன்மையோட இதை வந்து மாற்று கோணத்துல கட்டமைக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துச்சு. ரெண்டாவது, அவங்க வந்து அந்த எழுத்தாளருக்காக எல்லாம் அவர்கள் வெளியேறி குடும்பத்தை விட்டு வெளியேறி, குடும்ப அமைப்பையும் பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு வெளியேறி, தன்னுடைய சொத்தை தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுமே உதறி வெளியேறி அவங்க யாருக்காக வெளியேறாங்க அப்படின்னா, அவர் கொஞ்ச நாள் இறக்க போறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல ஒரு அறையில வாழ்றதுதான் பெண்ணிய சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நவீன பெண்ணியத்துவம் வந்து அதுல கட்டமைக்கப்படுறது. சோ அந்த முடிவு வந்து அந்த தன்மையில முடியறதுனால அதை நோக்கிய ஒரு ப்ராசஸா போகுதோ அப்படின்னு பார்க்க முடிஞ்சு. இந்த குடும்ப கட்டமைப்பை உடைப்பது, பால் வேறுபாடுகளை கடந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஐரோப்பிய கருத்து உருவாக்கம் வந்து அதுல இருக்கக்கூடிய பிழைகளை தவிர வந்து சமீபத்துல கூட மெய்ப்பொருள் இணையதளத்துல பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற உம்மு காலித்தினுடைய கட்டுரையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்த சமூக குடும்ப கட்டமைப்பை விட்டு பெண்கள் எப்படி வெளியேறதுக்காக மூளை செலவை செய்யப்பட்டிருந்தார்கள் அதுல கூட தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பேராசிரியர் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் கூட அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் முன்னுரையிலே கூட அவங்க வந்து இதை வந்து நியோசிபிசம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இந்த நவீன பார்வையிலிருந்து நவீன சிந்தனையாளர் வந்து அந்த சூஃபித்துவத்தை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறதுதான் வந்து நியோசிபிசம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இந்த நாவலுடைய மையம் இது இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து இவ்வளவு தீவிரமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆன்டி தீசிஸ் நாவலுக்குள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு பார்வை எனக்கு உண்டாச்சு. இப்போ ரூமி சம்ஸ் அப்படிங்கிற அந்த இரு கதாய்மாந்திரத்துக்கும் இப்போ நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய எல்லா அசீஸ் அப்படிங்கிற இந்த 2 முக்கிய பிரதான கதாய்மாந்திரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு உளவியல் ரீதியான ஒரு தொடர்பே இருந்துச்சு. அதாவது எப்படி ஏதோ ஒரு சிங்கிள் டச் வந்து ரூமிக்கு குறைபடுது அவர் முழுமையடையாம அப்படிங்கிற மாதிரி எல்லாவுடைய கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். அவளுக்குள்ள அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் இது இருக்கும். அப்ப அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு விடியலாக அவங்க வாழ்க்கையை வந்து திசை திருப்பி அவங்கள வந்து முழுமையடைய செய்கிறவர்களாக வந்து 2 சூஃபிகள் வராங்க. அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு
சம்ஸ் வராரு, இப்ப எல்லாவுக்கு வந்து அசீஸ் வராரு. ஸோ அந்த இடைப்பாடு வந்து ரொம்ப அழகாக பின்னப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த அதாவது 2 வித்தியாசமான கதைகளத்துல 2 வரலாற்று காலகட்டங்களை தாண்டி அந்த கேரக்டர்ஸ் வந்து பிணைக்கப்பட்ட விதம் வந்து நல்லா இருந்தது. அந்த உளவியலோட அதை வந்து பிணைத்திருந்தாங்க. அது ரசிக்கக்கூடிய இடம்னே சொல்லலாம். நாவல் தன்னுடைய சொல்முறையில கூட நிறைய புதுமைகளை புகுத்தி இருந்ததா பார்க்க முடிந்தது. அதாவது ஒவ்வொரு அத்தியாயமும் கூட அந்த அத்தியாயம் யாருடைய மன ஓட்டத்துல இருந்து பேசப்படுது, சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பேரையே வந்து அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல வந்து நாவல் பயணிக்கிறது வந்து எப்பவுமே ஒரு பிளஸ். வாசகருக்கு வந்து ரொம்ப இணக்கமாகவும் நெருக்கமாகவும் வந்து அந்த நாவலை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த கதைக்களத்தோட ரொம்ப சுலபமா பயணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சுவாரஸ்யமானது அப்படிங்கிறத விட ஒருவருடைய பட்சத்துல இருந்து கதை சொல்றது வந்து ரொம்ப சவாலானதும் கூட. அவங்களுடைய புரிதல்ல இருந்து, அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து, அவங்களுடைய நியாயத்துல இருந்து, அந்த தர்க்கத்துல இருந்து வந்து அந்த கதைகளை நகர்த்திட்டு போகும். அந்த வகையில எலிஃப் ஷஃபக்கினுடைய இந்த சொல்முறை வந்து மிகவும் ஈர்த்தது. ஒரு மிகப்பெரிய நாவலுக்கு வந்து மிக குறைந்த அளவான அறிமுகத்தையே தந்துள்ளதாக நினைக்கிறேன். ஆனாலும் இந்த நாவலை வாசிக்கும் போது, ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அந்த வாசிப்பு அனுபவங்கள் பலவித திறப்புகளை உண்டாக்கும், திறக்கும் அப்படிங்கிறத கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பளித்த சிறுமை குழுவினருக்கும், குறிப்பாக கொல்லுநதீம் அவர்களுக்கும், பேராசிரியர் ரமேஷ் பிலாலி அவர்களுக்கும், அடுத்ததாக நல்லது ஒரு உரையை வழங்கக்கும் அனிஷா மரைக்காயர் எழுத்தாளர் அவர்களுக்கும், வாசக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி ஜோர்ஜ். கொஞ்ச நேரத்துல ஒரு மழை மாதிரி புழிஞ்சு ஓஞ்சிருக்கிறீங்க. என்ன கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. அவ்வளவு ஒரு கல்வி புலம் சார்ந்த ஒரு அலசல். ஏற்கனவே நீங்க எழுதியிருக்கிறீங்க, 2வது மறு வாசிப்புல இன்னுமே கூர்மையா அவதானிச்சிருக்கிறீங்க. இப்ப சிறப்பு. ஒரு ஆட்டி கற்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது இல்லையா? இப்போ வந்து அடுத்ததா அனிஷா மரிக்கார பேசுறதுனால இடையிடையே என்னுடைய அவதானங்களை சில பதிகலான்னு நினைக்கிறேன். இந்த நூலுக்குள்ள சாத்தியமான எல்லா தர்க்கங்களும் இயங்குது. அது ஒரு பெரிய சாதனை. எல்லா குரல்களுக்கும் அங்க வாய்ப்பளிக்கப்படுது. எல்லாருமாக அவர் இயங்கி இருக்கிறார். நாவல்ல வந்து ரூமியாக, சம்ஸ்கிருத பிரேஸாக, பொது புத்தியாக, இப்படி பல தளங்கள்ல அது ரொம்ப நுட்பமா, ஒரு சொல்லு கூட மீறல்ல, ஒரு பாத்திரங்களும் மீறல்ல. அவ்வளோ பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்வைப்பு, ஒரு டெமோக்ராட்டிக் இதோட தான் அது போயிருக்கு. நுட்பமும் சிடுக்குகளும் நிறைந்த நாவல். ஆக்சுவலா இது இந்த நாவலுக்கு தான் வந்து உள்ளபடியே அது நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும். நாக்கிப் மாஃபூஸ்ல தம்சேரி பிள்ளைகளா அதை ஒப்பிடும்போது அதை பற்றி இன்ஃபீரியர் அந்த பிரதி, அந்த பணுவல். நியாயப்படி எல்லாம் ஒரு அரசியல் அடிப்படையில தான், எல்லாத்துக்குள்ளே ஒரு அரசியல் என்கிற அடிப்படையில அந்த மாதிரி ஒரு பணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுலாம் ஒரு துரதிருஷ்டம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எடுத்து வந்து சேர்ந்திருக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அப்ப அவர் ஷஃபாக் வந்து ரூமியாகவும், சம்ஷியாகவும், இல்லாவாகவும், அசீஸாகவும், இன்னும் பிற பாத்திரங்களாகவும் இயங்கினா அதை தமிழ்ல கொண்டு வர இது வந்து ரொம்ப கடினமானது. அவரு ஷஃபாக்காகவும் இயங்கியிருக்கிறாரு தோழர் ரமேஷ் பிலாலி. சொல் ஆக்கம் இருக்குத வந்து என்ன சொல்ற, ஏற்கனவே நிறைய மொழியாக்கங்களை படிச்சு பெரிய துயரங்களுக்குள்ளான ஒரு கொடுங்கனவுகள்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை இந்த நாவல். என்னன்னா அது எப்படின்னா, இவரது மொழியாக்கம் ரொம்ப வழக்கு மொழியிலையும் போது உயர்நடைன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கச்சிதமா ஒரு மறைவா போய் பொருந்திக்கிறது இந்த மொழியாக்குங்கள். இது எப்படின்னா, 1000 அடி உயரமான ஒரு குன்றுக்கு மேல ஒரு கல்லை வந்து ஒரு கிரீடத்தை பொருத்தணும்னு சொல்லி கீழே அந்த 1000 அடி மலைக்கு கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு கொடுக்கும்போது அவன் கீழே மேலே எரிந்து அதை எப்படி பொருத்துவான், அது எவ்வளவு பெரிய சாதனையோ அதே மாதிரி அந்த சொற்கள் அந்தந்த இடத்துல புரிய வச்சு எரிஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் இயல்பாவே பொருந்தி போய் எல்லாம் ஒரே மாதிரி சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் தௌஃபிக் ரமீஸ்ங்கிற ரமீஸ் பிலாலி அவங்க. ஏன்னா நீங்க இந்த தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை. நீண்ட வருஷம் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கிறேன், வாசிட்டு இருக்கிறேன். பெரிய இந்த படைப்புகள் வழியாக அவங்க அதிகமா வாசிக்க நேர்ந்திருக்கு. அந்த வகையில அதுல நீங்க பல சொல்களை கையாண்டிருக்கிறீங்க. அந்த உலகோடின்னு ஒரு சொல் பயன்படுத்திருக்கிறீங்கல்ல, நீங்க ரொம்ப அது இன்னும் உள்ள போய் இறங்கிடுச்சு. நான் இந்த பிரதி பொதுவா நான் ஒரு எழுத்தாளங்கிற அடிப்படையிலையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையாளங்கிற அடிப்படையிலையும் 2 வகையிலுமே என்ன வந்து இது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ற, என்னை என்ரிச் பண்ற ஒரு நாவல் இது. அந்த வகையில இதை தமிழ் சூழலுக்கு கொண்டு வந்த மெய்ப்பொருள் அறக்கட்டளையின் கீழே இருக்கிற சீர்மை பதிப்பகத்துக்கும்
ரமேஷ் பில்லாடி அவர்களுக்கும், மெய்ப்பு பார்த்த சகோதரர்களுக்கும் எல்லாம் எல்லாமே எந்த அச்சுலையும் சரி அதுலயும் சரியுமே எந்த இடத்துலையுமே இது பார்க்க முடியல. அவ்வளவு சிறப்பான ஒரு ஒரு கிளாசிக் இது. செவ்வியல் படைப்பு, காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அந்த வகையில நன்றி. இனி என்னுடைய உரையை சுருக்கிக்கிட்டு சகோதரர் தோழர் ரியாஸ், முகமது ரியாஸ் என்கிற அனீசா மரைக்காயர், சிங்கப்பூரை சேர்ந்தவர். அவருக்கு சொந்த ஊருங்க, தமிழ்நாட்டின் கடற்கரையோர பகுதியை சேர்ந்தவர். அந்த வாசிப்பும் இதில் பற்றும் உள்ளவர். அவரை அந்த 40 விதிகளில் தொடர்பாக அவருடைய மதிப்புரையை முன்வைக்குமாறு அழைக்கின்றேன். நன்றி. இந்த மாலை நேரத்துல எல்லாரும் இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கொடுத்த சீர்மை குழுவினர், கொள்ளு நதீன், அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின ஜார்ஜ், நான் பேச என்னென்ன நோட் பண்ணி வச்சிருந்தனோ அது எல்லாமே அவர் பேசிட்டாரு. அதனால இப்போ ஒரு சடனா நானே மாற்ற வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு உரையெல்லாம். ரொம்ப சிறப்பான உரையா இருந்தது அவர் பேசினது. ஏற்கனவே அவருடைய விமர்சனங்கள் வந்து நான் தொடர்ந்து வந்து அந்த காதலை 40 விதிகள் வந்து படித்தேன். ஸோ அது படித்தது பிறகு ஒரு ஒரு பெரிய வியூ வந்து எனக்கு கொடுத்தது. அதன் பிறகு அந்த புத்தகம் படிக்கிறப்ப அவருடைய மேற்கோள்கள் வந்து அது எந்தெந்த இடத்துல பொருந்தியது அப்படின்னு சொல்லி என்னால் வந்து உணர முடிஞ்சது. சிறப்பான உரை. நான் இந்த நாவல் வந்து எனக்கு ஒரு சிறப்பான, நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? நல்லா இருக்கா? கேக்குதா? அந்த இந்த நாவல் வந்து நான் வந்து எனக்கு ஒரு சிறப்பாளர் என்னால பேச முடியாது. ஆனா என்ன ஒரு ஒரு மதிப்புரை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. வேணும்னா என்னுடைய பார்வையில இந்த நாவல் எப்படி எனக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தோட தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். மத்திய கிழக்குல வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது வந்து ஏகத்துவ இறைஞானம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குடைய இலக்கிய பரிச்சயமும் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏகத்துவ இறைஞானம் வந்ததுக்கு பிறகு இலக்கியம் வந்து ரொம்ப செறிவாயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா சூஃபி மகான்கள் வந்து ஜுனைதுல் பகதாதி, மன்சூர் ஹல்லாஜ், ராபியத்துல் பசரியா, இப்படி மிகப்பெரிய ஞானிகள் வந்து வந்த பிறகு வந்து ஆன்மீகம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா மத்திய கிழக்குடைய இலக்கிய முகத்தை ரொம்ப செறிவார்ந்த பாதைக்கு கொண்டு போனுச்சு. அது நபிகள் நாயகத்துடைய வரவுக்கு பிறகு உண்டான ஒரு மாற்றம் இல்லையா? ரெண்டாவது, இந்த இந்த இலக்கிய செறிவு, இந்த ஆன்மீக ஞானம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏகத்துவ இடைஞான சங்கிலி தொடர்பை உருவாக்கு. நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர்களுடைய மருமக பிள்ளை அலியார், அவர்களுக்கு பிறகு ஹசனுல் பசரி, ஜுனைதுல் பகதாதி, இப்படி ஒரு சங்கிலி தொடர்பு வந்து உருவாகும். இந்த ஞானம் வந்து ஒரு எழுத்து வடிவமாக வரவில்லை. மாறாக வந்து என்னன்னா கல்பு, அதாவது இதயத்தின் வாயிலாக வந்து ஒப்பந்த அடிப்படையில ஒருவருக்கொருவர் பரிபாசை மூலமாக வந்து பரிமாறக்கூடிய ஞானமாக இப்படி வருது. இப்படித்தான் அது வந்து ஒரு மரபார்ந்த ஏகத்துவ இறைஞானத்துடைய சட்டகம். இது ஒரு 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 அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறைக்குள்ள என்ன ஆகும்னா இஸ்லாமிய பொது சட்டகங்கள் இருக்கு இல்லையா? குடிக்க கூடாது, பெரும்பாவங்கள் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இந்த இஸ்லாமிய சட்டகங்களுக்கு உட்பட்ட ஒரு மரபார்ந்த ஒரு இஸ்லாமிய இறைஞான சங்கிலி தொடர் வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு இன்றளவும் அதை வந்து மரபார்ந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய சூஃபித்துவ பள்ளிகள்லாம் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இல்லையா? இன்னொரு பக்கம் மேற்குலகம் வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த மெய்யல்ல வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. அதாவது இது கடவுள், இறைவன், இறை நம்பிக்கை, இந்த மெய்யெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இடது கையில தள்ளி அதுக்கு நிகராக நிறைய கொள்கைகள் இருந்தது. நவீன தாராளமய மதம், முதலாளித்துவம், அதை இருக்கக்கூடிய வந்து மார்க்சியம், இப்படி பல கொள்கைகள் வந்து என்ன ஆனதுன்னா இதன் மூலம் நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டு ஒரு வழியா அவர்களுக்கு அதன் மூலமாகவும் ஒரு நிம்மதி இல்லை. அவர்கள் உருவாக்கிய, அதாவது ஆன்மீகத்தை, இறை நம்பிக்கையை நிராகரித்து விட்டு அதன் பிறகு உருவாக்கிய அந்த கொள்கைகள் கூட மனிதர்களுக்கு நிம்மதி தரல. அதுக்கு பிறகு அது என்ன ஆனிச்சுன்னா நிறைய ஹைபிரிட் வெர்ஷன் வந்தது. உதாரணத்துக்கு என்னால சொல்ல முடியும்,
கோவை ஞானி மார்க்சியம் பேசிய பிறகு என்ன பண்ணார்னா, மார்க்சியம் வந்து அதாவது மனிதர்கள் வந்து அதாவது ஒரு ஒரு காம்ரேட் வந்து போராடணும், அதாவது சமூகத்தை விட்டு வெளியே போன ஒரு மனிதனை கொண்டு வரதுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் கோவை ஞானி பேசிக்கொண்டே இருப்பவர் திடீரென என்ன சொல்றாருன்னா, இயற்கையை ஆசீர்வதிப்பதன் மூலம் இந்த மகிழ்ச்சியை ஒரு சமூகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல இறைவனை மறுத்து விட்டு பிறகு வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாம இயற்கையை போஷிப்பதன் மூலம் இந்த மாதிரி மனித நெருக்கடிகளிலிருந்து அவலத்திலிருந்து நாம வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிக்கு வர்றாங்க. அப்போ மெய்யியல் தளத்திலிருந்து விலகிய எல்லா தத்துவங்களும் கடைசியா ஒரு கட்டத்துல வந்து பறவை கூடுதல அடைகிற மாதிரி ஆன்மீகத்துடைய ஒரு இன்னொரு பக்கத்துக்கு தான் வர மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதே நேரம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான போக்குகள்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சூஃபித்துவம் இந்த மாதிரி மரபார்ந்த தத்துவங்கள்ல நிறைய மாறுதல்கள் வருது. ஐரோப்பாவுக்கு போகிறப்ப இந்த சூஃபித்துவம் என்னவாகுது, அதே நேரம் 13ஆம் நூற்றாண்டுல இருந்த மரபார்ந்த சூஃபித்துவம் எப்படி இருந்தது, இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது இந்த நாவல். இந்த நாவலுடைய பலமும் பலவீனமும் அதுதான் நான் சொல்றேன். ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம், அதாவது உண்மையான அதாவது ஒரு ஒரு சூஃபிசம் ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கு வந்து இரண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, நாம் எதை நோக்கி போகணும்னு ஒண்ணு, இன்னொன்னு நாம் எதை செய்யக்கூடாது. இது ரெண்டும் தான் மார்க்கம். இதுதான் அந்த அதாவது சூஃபிசம்ல நாம் ஞானம்ங்கிறது என்ன, நாம் எதை செய்ய வேண்டியங்கிறத ஒண்ண கத்துக்கிறது, இன்னொன்னு நாம வந்து எதை செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த நாவல் மூலமாக நீங்க வேணும்னா ஒண்ணு வச்சுக்கலாம், 13ஆம் நூற்றாண்டு, இன்னொன்னு டைல் பக்கம் வந்து 21ஆம் நூற்றாண்டு, இப்படி வச்சுக்கலாம். இது ரெண்டும் படித்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா, அது நமக்கான ஒரு நாம் அடைய வேண்டிய வாசகன் அடைய வேண்டிய அடைய வேண்டிய ஒரு புள்ளின்னு நான் சொல்லுவேன். இதுல இதுல நவீன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தோழர் ஜார்ஜ் பேசினாரு நியோ சூஃபிசம் சொல்லிட்டு. இந்த நாவல் எனக்கு வந்து முதல்ல 2021 தி இந்துல வந்து ஒரு சர்ச்சையான ரியாஸ் வர வேண்டியது, இன்னைக்கு வரல அவரு, ஒரு சர்ச்சையான கடிதம் மூலம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ரமேஷ் பிலாலியுடைய ஒரு பதிவு மூலம் தான் எனக்கு வந்து இந்த நாவல் வந்து அறிமுகமாகுது. அது எப்படி வந்து ஒரு மது அருந்த ஒரு சூஃபி ஞானியை வந்து மது விடுதியில வந்து நிப்பாட்டலாம் அப்படி என்ற ஒரு சர்ச்சையில இருந்துதான் எனக்கு இந்த நாவல் வந்து ஒரு அறிமுகமாகுது. இதுல பாத்தீங்கன்னா அதாவது இது எப்படி நான் புரிந்து கொள்ளலாம்னு நான் ஒரு யோசனை நான் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு பட்டது இந்த விஷயங்களை எல்லாம். அதாவது இதுல என்னன்னா, இதில் ஏற்படும் அதாவது ஆசிரியர் மாணவர் உறவு பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். இந்த 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 மரபார்ந்த சூஃபித்துவம், நீ வந்து நவீன சூஃபித்துவம் இதை விட்டுருங்க, மரபார்ந்த சூஃபித்துவத்துல குரு மாணவருக்கிடையே நிறைய சோதனை நடக்கு. அது எதுக்குன்னா அவருடைய இறை நம்பிக்கையை சோதிச்சு பாக்குறது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இஸ்லாமிய உள்சட்டக நம்பிக்கை இருக்கு இல்லையா, இதை உறுதிப்படுத்துவதற்காக சில நேரம் இதுக்கு மேல ஒரு சோதனை நடத்தப்படும். அதுல அவர் பாஸ் பண்றாரான்னு பாக்குறதுக்கு. அப்படித்தான் நான் இந்த காட்சிகளை நான் விளங்கிக் கொள்கிறேன் இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப. உதாரணத்துக்கு உஸ்மானே ஹாரூனி ஒரு மிகப்பெரிய சூஃபி ஞானி, இந்திய சூஃபி சிஸ்டி தரிகாவுடைய ராஜா மொய்னுதீன் சிஸ்டி அவங்களுடைய குரு அவங்க. அப்ப அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவுல ஒரு நகரத்துல தன்னுடைய நிறைய மாணவர்களோடு ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஆசிரியரை ஃபாலோ பண்ணி. ஒரு இஸ்லாமிய சூஃபி ஞானி திடீரென்று என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அங்க தெருவுல இருந்த ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சதும் அந்த சூஃபி ஞானிகள் இருந்த மாணவர்கள் பல பேர் ஓடிட்டாங்க. என்னன்னா, என்னை காப்பாற்றுவார் என்று நான் ஆசிரியரை தேடி வந்தேன், ஆனா என்னுடைய ஆசிரியர் இறைவன் அல்லவா காப்பாற்ற வேண்டும், நிறைய பேர் ஓடிட்டாங்க. அப்ப அங்கிருந்து மிக சொற்பமான ஒரு 2-3 பேர்ல ராஜா மொய்னுதீன் சிஸ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இருக்கிறாங்க. கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்பா நீ ஓடலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கேக்குறப்ப சொல்றாங்க, அது நீங்களாச்சு, உங்களுடைய இறைவனாச்சு, உங்களுடைய நம்பிக்கை இறைவனுக்கு வெளிச்சம், ஆனால் எனக்கு வாய்க்கப்பட்ட ஒரு ஒளி
எனக்கு வாய்க்கப்பட்ட ஒரு ஒளி, இந்த வாழ்க்கைக்கு நான் தேடக்கூடிய ஒளி நீங்கள் தான். அதனால நான் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்கள் மூலமா இறைவன் வந்து எனக்கு நேர்வழியை காட்டுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு நான் இங்க சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நடத்தக்கூடிய சோதனைகள் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்திலேயோ இல்லை வந்து நவீன தாராளமயவாதத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழல்லையோ தவறாக வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. பாவடை பொருள் யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது தாறுமாறாக பேசக்கூடியவர்கள், சூஃபி ஞானிகள், அதாவது இவர்களை வந்து இஸ்லாமிய பொது சரியத் சட்டங்கள் வந்து சரியத்தின்கூடிய பொது சட்டங்கள்லாம் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டங்களை பிடித்து கொண்டு இதிலிருந்து ஒரு சுவீகரித்து கொண்டு தனக்கு தோதுவான ஒரு வடிவத்தை உருவாக்கியதுதான் நான் நவீன சூபித்துவம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது நான் இந்த நாவல்ல இனிய துரோகம்னு ஒரு இடம் வருது. அந்த இனிய துரோகம்ங்கிற ஒரு அர்த்தம் வந்து 21ஆம் நூற்றாண்டுல எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அத இனிய துரோகம் 13ஆம் நூற்றாண்டுல ரூமி நாயகத்தால எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். அதாவது இனிய துரோகம் என்பது தன்னுடைய மனோ இச்சைக்கு அறுத்து பலியிடக்கூடிய, தன்னுடைய விருப்பங்களை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு துரோகமாக 13ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டுல வந்து நவீன சூஃபித்துவ கதாபாத்திரங்களாக எல்லா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேடி அலையும் பொழுது அஜீஸ் சஹராவே வந்து தன்னுடைய ஒரு குருநாதராக அவள் வந்து விளங்குறப்ப அவள் என்ன நினைக்கிறான்னா, காதலே வாழ்வின் சாரம்சம், வேற எதுவும் நாம் கருதத்தக்கதல்ல அப்படின்னு 2 கதைகளுமே வந்து கட்டம் வைக்கிறது. ஆனால் நான் வந்து இதை சொல்வதன் மூலமாக வாசகர்கள் வந்து முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிற அடிப்படையில எழுத்தாளர் எழுதியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். எந்த காதலை நீ வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாசகர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு இது பண்ணிக்கிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வகையிலான காதல் என்பதை வாசகர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அப்போ வந்து அதாவது இந்த ஒரு இடத்துல எல்லா வந்து நமக்கு சொல்றா என்னன்னா, அதாவது ஒரு ஒரு முன்பு 13ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட அந்த காதலுடைய வடிவத்தை வந்து 21ஆம் நூற்றாண்டுல எல்லாவுடைய காதல் வந்து முரண்படு, ஒன்றை ஒன்று முரண்பட்டு கொள்கிறது. தன்னுடைய மனோ இச்சைக்காக வந்து எல்லாம் வந்து என்ன பண்றான்னா குடும்பத்தை விடுகிறான், விட்டு என்ன பண்றான்னா போயிடா. திருமணமாகி குழந்தைகள் உள்ள ஒரு பெண் வந்து அந்நியன் ஒருவனுக்கு மின்னஞ்சல் எழுதுவது துரோகமாக இருக்கலாம், ஆனால் அவர்களது தொடர்பாடல் ஆத்மார்த்தமான ஒன்றுதான் என்பதால் இனிய துரோகம் என முடிவு செய்கிறார் என்று நாவல்ல வந்து வருது. ஆனா வந்து இங்க வந்து மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு பட்டற்றவன், அதாவது ஒரு பணம், புகழ், பாலிச்சை அல்லது பகட்டு ஒருவர் தன் வாழ்க்கையில் எதை மிக விருப்பத்தோடு பற்றி இல்லாரோ அதைத்தான் அவர் முதலில் விற்றுவிட வேண்டும் என்று 13ஆம் நூற்றாண்டு சூஃபி கதையில வருது. அப்ப 21ஆம் நூற்றாண்டுல எல்லா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுல இந்த புனைவுல மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கும் மலைக்கும் மடுவும் உள்ள வித்தியாசம். இது 2 வடிவத்தை காமிக்கிறது. மரபார்ந்த ஒரு சூஃபித்துவ அமைப்பு எப்படி செயல்பட்டு அந்த கதாபாத்திரங்கள் எப்படி வருகிறதோ அதே போல நியோ சூஃபிசம் இந்த நவீன தாராளமயவாதத்துல எப்படி வந்து இஸ்லாமிய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டு அவர்களுக்கு தோதுவாக எப்படி ஒரு சூஃபித்துவம் உருவாகுமோ அதன் கதாபாத்திரங்களாக அஜீஸ் சஹரா எல்லா இருவரையும் நான் பார்க்கிறேன். இந்த பக்கம் ஒரு மரபார்ந்த சூஃபித்துவ ஒரு கதாபாத்திரங்களாக வந்து சம்சு தப்ரேஸையும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் வந்து நான் பார்க்கிறேன். இது ரெண்டும் வெட்டி கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் அடைய வேண்டிய ஒரு புள்ளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சம்சு தப்ரேஸ் வந்து எனக்கு சம்சு தப்ரேஸ் சம்சு தப்ரேஸுடைய ஒரு ஆசிரியருடைய ஒரு அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து குரான்ல வந்து எனக்கு கடல் நபி ஹிலுர் அலை இஸ்லாம் அவருடைய ஒரு தோற்றத்தை எனக்கு கொடுத்தது. அவர் வந்து மறைந்து கிடந்த உண்மைகள் எல்லாம் தீர்க்க தரிசி மூசாவுக்கு அடித்து உடைத்து காட்டுகிறார். ஒரு மதிலுக்கு பின்னாடி வந்து
ஒரு குடும்பம் தங்கியிருக்கு, அந்த மதில் வந்து விழுக போகுது. அப்ப அந்த மதிலை உடைத்து விடுகிறார். அவசரப்பட்டு தீர்க்கதரிசி மூசா கேட்கிறாரு, ஒண்டி இருந்த அந்த குடும்பம் ஒண்டி இருந்த ஒரு செவற்றை இடிக்கிறீர்களே, அதையும் விட்டு விட்டால் நாதி இல்லை, அதை போய் இடிக்கிறீங்களே அப்படி கேட்கிறப்ப, அப்ப சொல்றாங்க, இந்த செவர் அவங்க காவு வாங்க இருந்தது, அதனால நான் இடிச்சேன்னு சொல்றாங்க. அப்ப உண்மைகள், அந்த உண்மைகளை வந்து ஸ்லாட்டை வீசுற மாதிரி என்ன பண்றாருன்னா, கொன்னியாவில வந்து சம்சு தப்ரேசி சுழட்டி சுழட்டி அந்த அந்த ஸ்லாட்டை எடுத்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வீசுறப்போ ஒவ்வொரு உண்மைகளாக வந்து வெளிப்படுது. அதாவது நாம் கற்று வைத்திருந்த, நாம் பிடித்து வைத்த கொழுக்கட்டைங்குவாங்க, ஒரு பிடிச்சது கொழுக்கட்டை அப்படிங்குவாங்க. அப்ப நாம் பிடித்த கொழுக்கட்டைகளை எல்லாம் அவர் சுக்கு நூறாக உடைக்கிறார். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நல்ல குருநாதர் அவரை பற்றிய ஒரு பிரதிபிம்பத்தையும் சேர்த்து உடைச்சிருவார். அப்படி அவரை பற்றி அவங்க மாணவன் உருவாக்கி வச்சிருக்கிறான விக்கிரகம், அதையுமே உடைச்சிருவாரு அப்படின்னு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப அவர் எல்லாத்தையுமே உடைக்கிறார். சீடன் ஆகுவது அவ்வளவு பெரிய துயரமா அப்படின்னு பார்த்தோம்னா, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இந்த புனை மூலமா நம்ம பார்க்க முடியுது. எப்பேற்பட்ட வெண்புறவியில் ஏறி ஒரு பெரிய, எப்படி அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள். அப்ப குடிகார சுலைமான் பாரில் இருந்து கேட்கிறார், இந்த குடிகாரனுடைய நிலையெல்லாம் இவர் அறிவாரா? இந்த தொழுநோயாளி பிச்சைக்காரர் அவரு கேரக்டர் வராரு, அவரை பற்றி எல்லாம் அறிவாரா? அப்ப உண்மையை அறிய வேண்டும். எந்த தத்துவமும் விளிம்பு நிலை மனிதர்களை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த அந்த தத்துவம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆன்மீகமும் அப்படித்தான். இந்த விளிம்பு நிலை அடிபட்டு நைந்து போன மனிதர்களை வந்து அப்படி அரவணைத்து இந்த இந்த கதையில வந்து நான் பார்க்க முடியுது. அப்போ இந்த சம்சு தப்ரேசி உருவாக்கக்கூடிய களங்கங்கள் அந்த குன்னியா நகரத்துல அவரு கலக்கி விடுறாரு சேத்த போய். அது வரைக்கும் அவங்க வந்து எனக்கு பாக்குறப்ப ஹெடாயுன்னு ஒரு துறவி வந்து ஜென்னில் இருந்தாரு. சூடோக்குலாம் இருக்கு, நீங்க இந்த சூடோக்குலாம் விளையாடுவீங்க இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஹெடாயுன்னு ஒரு ஜென் துறவி. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜப்பான்ல அந்த ஜப்பானுடைய ஒர்க் எத்திக் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களை எல்லாம் நிப்பாட்டி என்ன பண்ணுவாருன்னா, அந்த கூட்டத்துல போய் அஹாஹான்னு சிரிப்பாரு. சிரிச்சவனுமே அந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப சொல்லுவாரு, வரட்டா இப்படியே போவாதீங்க, என்னையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சத்தங்களை எல்லாம் ஒழுப்பி மக்களை வந்து ஒரு மாதிரி அந்த சோர்வை எல்லாம் போக்கி விடுவார். அதே போல குன்னியா நகரத்துல நுழைஞ்சு சம்சு தப்ரேசி பண்ற அட்டகாசங்கள்லாம் மக்களை அந்த ஒரு கலக்கத்துல ஒரு கலங்கடிக்கிறாரு. எல்லாரையும் போட்டு மதுபான விடுதலை போய் கலங்கடிக்கிறாரு, மதரசாக்குள்ள போய் முஃப்திகளை போட்டு விட்டு கலங்கடிக்கிறாரு, வீட்டு குடும்பங்கள்ல போய் கூர்ந்து கலங்கடிக்கிறார். எவ்வளவு பெரிய துயரம்! ஒரு நகரத்துல மிகப்பெரிய, அதாவது ஒரு சீடனாகக்கூடிய துயரத்தை வந்து அந்த 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 பாத்திரங்களை நான் வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய வழியை வந்து கொடுக்கிறார். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவர் சுரப்ப அல்லாவுக்காக அல்லாவுக்காக அல்லாவை நேசிக்க வேற எந்த காரணமும் இரண்டுக்கும் நடுவுல எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போகிறார். அதாவது நாம பார்ப்போம் என்னன்னா, மனிதர்கள் சொர்க்கத்துக்காக ராபியா மிகப்பெரிய சூஃபிஞானி, ராபியா ஒரு வாளியை தூக்கிட்டு தெருவுல சுத்துறாங்க. ஓ ராபியாவே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, நான் வந்து சொர்க்கத்தை அணைக்க போறேன், சரி நரகத்தை நான் அணைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ராபியா. ஏன் அப்படின்னு, இல்ல இந்த மனிதர்கள்லாம் இறைவனுக்காக வணங்காம நரகத்துக்கு பயந்து வணங்குறாங்களே, அந்த நரகத்தை நான் அணைக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப உண்மையான, அதாவது இறைவனுக்கு நெருக்கத்தில் கொண்டு போகக்கூடிய எல்லா சோதனைகளையுமே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த புனை மூலமாக நடத்துறாரு. சம்சு தப்ரேசி நடத்துறப்ப மிகப்பெரிய எனக்கு வந்து அந்த குன்னியா நகரமே ஒரு ஆம புரட்டு மாதிரி அப்படி புரண்டு அப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு விட்டோன்னு அந்த களங்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப அந்த களங்கங்கள் வடிகிறதுக்கு ஒரு ஷேகுடைய வேலையே என்னன்னா, ஒரு குருநாதருடைய வேலையை என்னன்னா குழப்பி விடுறதுதான். குழப்பி விட்டவனுமே ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு மூலமா தான் நம்ம வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் நீ கத்துக்கிட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரைக். அப்படிதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூக்கி போறாரு. அவரு கத்துக்கிட்ட கித்தாபை தூக்கி அப்படி தூக்கி வீசுறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின கித்தாபு, எத்தனை வருடங்கள் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு கேட்கிறப்ப, இதை பத்தி விட மகத்துவம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப டக்குன்னு கையை விட்டு அந்த நீரில இருந்து எடுத்து கொடுக்குறாரு. இது எப்படி உங்களுக்கு இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு சம்சு தப்ரேசி. அப்ப ஒரு ஒரு
ஒரு அதுவரை நாம் பிடித்து வைத்திருந்த ஒரு எல்லா ஒரு நம்பிக்கைகள், நமக்கு தோதுவாக நாம் இறைவனுக்கு வார்த்து கொண்ட எல்லா கற்சிலைகள், மனதுக்குள்ள இருந்த நாம் மானசீகமாக வணங்கி கொண்டிருந்த நம்முடைய மனோ இச்சை என்னும் கற்சிலைகள், இந்த எல்லா சிலைகளையுமே பொதுவா சொல்லுவாங்க சூஃபித்துவத்துல கௌபத்துல்லாவுல 313 விக்கிரகங்கள் இருந்தது. ஆனா மனிதனுடைய உள்ளத்துல கணக்கில் அடங்கா விக்கிரகங்கள் எதன் மூலம் உருவாகுன்னா மனோ இச்சை மூலமாக உருவாகுகிறது. அந்த மனோ இச்சையை அறுத்து பலியிடுவதன் மூலம் தான் இந்த தன்முனைக்கு தூபம் போடுறதை நம்ம நிப்பாட்ட முடியும். தன்முனைப்புக்கு தூபம் போடக்கூடிய எல்லாவுடைய ஒரு கதாபாத்திரம் இந்த நவீனத்துவ தாராளமயவாதத்துல நாம் சொல்லக்கூடிய காயடிக்கப்பட்ட, அதாவது ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஐரோப்பாவாத சூப்பித்துவத்தை முன்வைத்தாலும் அதே நேரம் இந்த நாவல் ஒரு காத்திரமாக என்ன பண்ணுது, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்ஸ் தப்ரேஸுடைய அந்த தீவானை சம்ஸ் அந்த அதை திறந்து விட்டு என்ன பண்றதுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை காட்டுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த நாவல் வந்து ஏன் நமக்கு தேவைன்னா, நான் முன்பு சொன்னது போல மனிதர்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இயந்திர மயமான ஒரு கட்டங்கத்துல மனிதன் வந்து எல்லாவற்றிலுமே அழுத்து விட்டான். அவன் எல்லா வகையிலுமே அழுத்து விட்டான். டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. ஆனா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பார்த்துட்டான், எல்லாத்தையும் புழங்கி பார்த்துட்டான். ஆனால் அவன் நிம்மதி அடையக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவன் இன்னும் கண்டடையவில்லை. அதை வந்து ஆன்மீகத்தை வந்து இடது கையில் தட்டினால் அதில் ஏற்படக்கூடிய விளைவு இந்த மாதிரி இருக்கும் நம்ம நம்பினாலும் இந்த நாவல் வந்து அதற்கான பாதையை வந்து நம்ம சொல்லும். இந்த நாவலுடைய வடிவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அந்த நாவல் வந்து தன்னிலையை பற்றியே பேசுது. அதாவது அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒரு பரத்தை பாலை ரோசா வரா, குடிகார சுலைமான் வராரு, அப்புறம் வந்து வன் தொண்டன் ஒருத்தர் வராரு. எனக்கு வன் தொண்டன் பாசுரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இலக்கு இல்லாத ஒரு மெய்யடியார் போய் 20 வருஷம் 6 வருஷம் அதாவது அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை சிறப்ப, அதாவது இது இதுதான் கழுவுவதே வழிபாடு, வழிபாடே கழுவுவது அப்படின்னு சொல்லி, அதாவது இலக்கு இறைவனை அடையக்கூடிய உங்களுக்கு இலக்கு இல்லாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும், எந்த அளவு நீ சமையலறையில் சிரமப்படுகிறாயோ அந்த அளவு நீ பக்குவப்படுவாய் மகனே அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்க சொல்லக்கூடிய இது அவர் வந்து ஒரு இலக்கு இல்லாம இருக்கிறவரை பார்த்து சொல்றப்ப, நீ சூஃபி வழியில் பிரயாணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், உன்னால் சீடனாக இருக்க முடியாது, நீ எனக்கு மிகவும் கோழையாளன், பிறர் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றி நீ அதிகமும் கவலைப்படுகிறாய், பிறரது அங்கீகாரம் பற்றி நீ இவ்வளவு சிரத்தையாக இருப்பதால் விமர்சனங்களை மட்டும் விட்டும் நீ தப்பிக்க முடியாது என்று அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறப்ப எனக்கு அது பிடிச்சிருந்து. பாபா ஜமான் மடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சாதான் ஞானத்தை அடைய முடியும்னா பகதாதுல உள்ள பெண்கள் எப்பவோ இந்த ஞானத்தை அடைத்திருப்பார்கள் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த வன்தண்டனுடைய அவனுடைய தன்னியல்பு, அவனுடைய அந்த என்ன பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். குடிகார சுலைமான் வந்து மது ஏன் இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்டது, ஆனால் சொர்க்கத்திலே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு விளங்கவில்லை, திராட்சைகளை ஏன் இறைவன் வளர வைத்தான், இருந்தும் குடிப்பவன் ஒரு பாவ செய்தான் என்று ஒரு கவிதை வந்து மதுபான விருதுல படிக்கிறப்ப அவருடைய குடிகாரனுடைய ஒரு நியாதி அப்படி வருது. பாலை ரோசா வந்து அவ வந்து சொல்றா, நான் இந்த நகரத்தில் நான் அடைந்த இந்த நான் செய்த பாவங்களுக்கு புண்ணியா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருநாய்களுக்கு நீர் போட்டினாலும் நான் ஈடேற்றம் பெற முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப பிறர் உன்னை, அதுக்கு அவர் சம்சு தப்ரேசி சொல்லக்கூடிய ஒரு வாசகம், பிறர் உன்னை நடத்தும் விதத்தை மாற்ற வேண்டும் என்றால் நீயே உன்னை நடத்தி கொள்ளும் விதத்தை முதலில் மாற்று அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கு. வன் தொண்டன் ஒரு வராரு, நீ வந்து சூஃபிகளை பொறுத்தவரை புனித குர்ஆன் என்பது ஊடகமான குறியீடுகளாலும் பல அடுக்குகள் கொண்ட குறிப்புகளாலும் ஆகியிருக்கிறது, அது ஒவ்வொன்றையும் ஆன்மீக ரீதியில் தான் பொருள் காண வேண்டும், எனவே அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ஒரு எண்ணுக்கு இசைந்து அதிர்கிறது என்று சோதித்து எண்களின் உட்பொருளை ஆராய்ந்து இறைவனின் செய்தியை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் படிப்பதை தவிர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் என்று அவர் சொல்றாரு. அப்போ இதையெல்லாம் பாக்குறப்ப ஒரு சூஃபிசத்தை வந்து எத்தனை விதமான ஒரு 360 டிகிரி வியூல எத்தனை விதமான பார்வைகள் ஒரு சமூகத்துல இருக்கக்கூடியதோ அதை கூடுமான வரைக்கும் இந்த நாவல் வந்து வைத்திருக்கு.
ஒவ்வொருவருடைய ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு குடியாரனுடைய பார்வை, தனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா என்று நினைக்கக்கூடிய ஒரு தெருப்பரத்தையுடைய பார்வை, இப்படி இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, எங்க எங்க டீச்சர் சொல்லுவாங்க, குர்ஆன் வந்து ஒருவருக்கு நேரான வழியை காட்டும், அதே நேரம் வந்து கொண்டு போய் இதுல விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குர்ஆன் வந்து பத்தி இந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 விதமான பொருள்களை பற்றி இந்த குர்ஆன் வந்து பேசுறப்ப, ஒரு குர்ஆன் ஆயத்து அந்த 4:34, பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தம் மனைவியரை மென்மையாக அடிக்கலாமா என்று இந்த குர்ஆன் ஆயத்தை பற்றி சம்சு தப்ரேசியிடம் கேட்கிறப்போ, எனக்கு அந்த இடம் ரொம்ப எனக்கு மயிர் கூச்செறிகிறது போல இருந்தது. அதாவது 1வது விளக்கம், 2வது விளக்கம், 3வது விளக்கம், 4வது விளக்கம். ஆறை நீங்கள் வந்து நதியை பாக்குறப்ப அப்படியே ஒரு மேலோட்டமா இருக்கும். உள்ளுக்குள்ள போனா அதற்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நீரோட்டங்கள் போல நம்முடைய அகப்பார்வைக்கு ஏற்றது போல் இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறப்ப, எங்க குருநாதர் சொன்ன ஒரு வாசகம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த குர்ஆனுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்து விளக்கம் எழுதிவிட்டு போயிட்டார்கள். இனியும் முடியும் வரைக்கும் அந்த அந்த ஒரு ஒரு அந்த குர்ஆனுக்கு இனியும் வந்து விளக்கம் வரத்தான் போகுது இல்லையா? அப்போ ஆனால் நமக்கான விளக்கம் எது? ஒரு குர்ஆன் வந்து ஒரு கார்பெண்டர் விரிக்கிறப்போ அவருக்கு உள்ள ஒரு ஒரு பொருள்னு ஒண்ணு இருக்கும். அதே நேரம் ஒரு முற்றும் படித்த ஒருவர் அவர் திறக்கும் போது அவருக்கு உள்ள ஒரு விளக்கம் இருக்கும். நாம் வாழ்வுக்கான பொருள் குர்ஆன் நாம் வாசிக்கும் பொழுது அந்த 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 வாழ்வுக்கான நமக்கான பொருள் இந்த குர்ஆன் என்ன தரப்போகிறது, அப்படி அதை மட்டும் எனக்கு தா இறைவா என்று பிரார்த்தித்தவர்களாக அந்த அந்த என்னுடைய குருநாதர் பிரார்த்தித்து விட்டு அந்த குர்ஆனை திறப்பதாக சொல்லுவார்கள். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றப்ப, அந்தரங்க வாசிப்பு பற்றி சொல்றப்ப, பெண்மை ஆண்மை இரண்டை பத்தி அந்த ஒன்றை ஒன்று, அதாவது ஒன்றை ஒன்று வந்து அந்த கண்டித்து கொள்ளக்கூடிய விதத்தை விவரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இறைவன் என்பது ஒருமை. இந்த மெஞ்ஞானத்துடைய குறியீடு என்னன்னா ஓர்மை தான், ஒருமை. மற்றதெல்லாம் பன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்காது இல்லையா? ஒருமை, அந்த ஒருமை இருமை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல. இரவு பகல், ஆண் பெண், அதாவது ஒன்று ஒன்று இருக்குது. ஒன்று ஒன்று அதாவது ஒன்று உண்மை, இன்னொன்று பொய். அப்ப பொய் உண்மையை மிஞ்சும் பொழுது அந்த உண்மை அந்த பொய்யை கண்டிக்க வேண்டும். இருமை மனிதர்களிடத்துல மிஞ்சும் பொழுது இந்த ஒருமை வந்து ஆட்கொள்றதுக்கு அந்த ஒருமை வந்து என்ன பண்ணணும், அந்த இருமையை தவிர்க்க வேண்டும் என்று நான் வந்து நான் புரிந்து கொண்டேன். இந்த இடத்துல அந்த அந்தரங்க வாசிப்பு என்ற இடத்துல வந்து எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சூஃபிகள் வந்து இறைவனை வந்து அவனுக்காகவே காதலிக்கிறார்கள், தூய்மையாக அப்பழுக்கென்றி அந்த காதலிக்கிறார்கள். அப்போ இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே இந்த நாவல் வந்து சுரப்பனான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இஸ்லாமிய சட்டங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய சோதனைகளை பிடித்து கொண்டு இந்த நாவலை படிப்பது, அதை ஒரு குற்றம் சாற்றி இந்த படைப்பை நிராகரிப்பது என்பது எப்படின்னா, நான் வந்து மாட்டை விட்டு விட்டு தும்பை பிடிப்பதுங்க. நம்ம ஊர்ல மாட்டை விட்டுறது தும்ப பிடிக்கிறதுங்க. அதனால 13ஆம் நூற்றாண்டு இஸ்லாமிய சட்டங்களுக்கு அணுக்கமான கிளைகள் கொண்ட சூஃபிசம் இருக்கிறது. அது 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னும் இருக்கிறது. அதற்காக வந்து நவீன சூஃபிசம் தான் இப்போது இருக்கிறது என்று இல்லை. அதனால படிக்கக்கூடிய வாசகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்றால், எல்லா ஒரு வெளிச்சத்தை தேடுவது போல மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேடிய வெளிச்சத்தை போல எல்லோருக்கும் அந்த வாழ்வுக்கான அந்த இருள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யாருமே எல்லோருடைய மனமும் அந்த ஒளியை வந்து யாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒளிக்கு பேர் வந்து அன்பு, கருணை, அதாவது நிம்மதி, இப்படி பல பேர் வச்சிருந்தாலும் அந்த ஒளிக்கான தேவை எல்லாருடைய மனிதர்களுடைய இடத்துலையும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஒளியை தேடுவதற்கு இந்த படைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றுவாயாக இருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன். அன்னப்பறவையை போல நமக்கு தேவையானது படிக்கும் பொழுதே
படிக்கும் பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எது, நாம் புறம் தள்ள வேண்டியது எது என்பதை நாம் கற்றுக்கொள்வதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் வழியே ஒரு ஒரு சிறந்த படைப்பாக இந்த படைப்பு எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேராசிரியர் ரமீஸ் பிலாலியுடைய மொழியாக்கம். போன தடவை கூட சொன்னாரு, ஒரு கிளாசிக் இருக்குதுன்னா அந்த கிளாசிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனுடைய தப்சீரை, அந்த நான் முன்பு சொன்ன அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கூட ரொம்ப அழகா இன்னொரு கிளாசிக்ல அவர் கொடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே ரமீஸ் பிலாலி மாதிரியான இந்த மொழிபெயர்ப்புகள், இந்த மத்திய கிழக்கை சார்ந்த படைப்புகள், அரபுலகத்தை சார்ந்த படைப்புகள், இது இது நல்லதொரு துவக்கம் என்று நான் நினைக்கிறேன். இப்படி வர வேண்டும் என்றால் இஸ்லாமிய சூஃபித்துவம் என்பது தமிழிலே மிகப்பெரிய ஒரு ரகசியமாக நாம் ஒரு ரகசிய குறியீடாக சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஒரு ரகசிய அறைகளுக்குள்ளே இருக்காம இன்னும் கொஞ்சம் ஒரு நெகிழ்வான பாதையை நோக்கி ஒரு பிரயாணிக்கக்கூடிய வகையில இது இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல தோற்றுவாயாக ரமீஸ் பிலாலியுடைய மொழிபெயர்ப்பாக இந்த காதலின் 40 விதிகள். இந்த 40 வயது என்பது ஒரு முக்கியமான கட்டம், ஒரு மண்டலம் என்பார்கள். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் பேசிடுறேன். இந்த முகமது நபிக்கு ஒரு நபித்துவம் கிடைத்த வயதும் ஒரு 40 வயது. அப்ப இந்த 40 ஒரு முக்கியமான பருவம். ஒரு 40ங்கிறப்ப நான் கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப ஒரு இந்திய ஆன்மீகவாதி சொன்னாரு, இந்த 40ல தான் அந்த முதுகு தண்டுல இருக்கக்கூடிய குண்டலினி சும்மா அடங்குங்க அப்படிங்கிறார். மனோ இச்சை, அந்த குண்டலினிங்கிற பாம்பு சும்மா அடங்குங்க அப்படின்னு சொன்னார். அப்ப 40ங்கிறது உலகத்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு பக்குவமான பார்வை வந்துவிடும். அந்த 40ஐ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 40 தத்துவங்களை உள்ளடக்கிய இந்த படைப்புக்கு ஒரு எல்லோரும் வாசிக்க வேண்டிய படைப்பு. வாய்ப்பு கொடுத்த சிறுமை குழுவினருக்கும் இந்த படைப்பை மொழியாக்கம் தமிழிலே செய்த ரமீஸ் பிலாலி அவர்களுக்கும் காக்கா அவர்களுக்கும் சாலை பத்திரி காக்காவுக்கும் என்னுடைய நன்றிகள். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நேரம் எடுத்துக்கொண்டதுக்கு நான் நிறுத்த முடியாது. நன்றி. சாமி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு என்ன சொல்றது பிரசன்டேஷன். நன்றி ரியாஸ், அனீசா மரைக்காயர். அழகா சொன்னீங்க. நவீன சூஃபிசம், திரிபுபட்ட சூஃபிசம் கூட சொல்லலாம். அதுக்கும் மரபார்ந்த சூஃபிசத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடுகளை சொன்னீங்க. அது முக்கியமான ஒரு மனங்கொள்ளத்தக்க இடம். நல்ல ஒரு பார்வை, என்ன சொல்றது, பகுதியா அலசிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, மிக்க நன்றி. அடுத்ததாக வாசகர்கள பங்கேற்பாளர்கள கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சில பதிவுகளை நான் வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த நாவல்ல ஆசிரியர் பெரும்பாலான இடங்கள்ல 80% இடங்கள்ல அந்த பாத்திரங்களின் எல்லா குரல்களுக்கும் இடமளிக்கப்படுது. என்ன போக்கு, என்ன சிந்தனை போக்கு, என்ன பாத்திரங்கள்லாம் வர்றாங்களோ. ஆனா சில இடங்கள்ல அவர் ஆசிரியர் ஒரு பின்னிலைவாதி, ஒரு லிபரல் போக்குள்ள ஆளும் கூட. அந்த ஆசிரியர் தன்மை நாவல்ல சில இடங்கள்ல கசியத்தான் செய்யும். அது கசியாம இருக்கிறது இல்லை. குடும்ப அமைப்புக்கு எதிரான, குடும்ப அமைப்பை ஒரு எதிர் நிறுவனமா நிறுத்துற ஒரு போக்கு அங்க ஒரு வேணுக்குன்னே கொண்டு வைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு அந்நியமா ஒண்ணு தோணுதுனால சொல்றேன். அது ஒண்ணு. ரெண்டாவது மரபார்ந்த ஆளுங்கள் அனைவருமே இந்த சூஃபி சிந்தனைக்கு எதிரான ஒரு கொடூரமான போக்கு கொண்டவர்கள்ங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எதுவும் அதுல இருந்து எழுந்து வராம இல்லை. இது என்னன்னா, இந்த பிரதியை சூஃபிகள்ல இந்த ரோலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ள இருக்கும்போது இதமான குளிர்மை உணர்ந்தாங்கல்ல. குளிர்மையில இதமான குளிர்மை, பரதன் சலாமான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அதை தான் விரிவாக்கம் பண்ணி பேசுறாங்க. உலகமே கொந்தளிச்சாலும் ஒரு சூஃபி அமைதியா தான் இருப்பான். காரணம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து குர்ஆன் சொல்ற அதுல இருந்து இறங்கி வர்ற அந்த ஒரு தத்துவ பார்வை தான். அதே இந்த இன்னொரு இடத்துல சொல்றாரு, உலகமே போர்ல மூழ்கினாலும் சரி, என்ன யுத்தம் நடந்தாலும் சரி, நாங்கள் நடனம் ஆடிக்கொண்டுதான் இருப்போம்ங்கிறது. அது மொத்த நாவல்லே ஒரு அரசியல் பெருசா இல்லை. ஆனா இது 2 விதமாவும் பார்க்கலாம். இந்த ஒரு சொல்ல எலிஃபா ஷஃபாக் என்ன செய்யறாரு, எலிஃப் ஷஃபாக் அந்த மாதிரி சூஃபிகள்ல சொல்ல அதுல வைக்கிறாரு. அந்தரங்க அளவுல ஒரு மனுஷன் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன்
எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியும் அமைதியா இருக்கணுங்கிற ஒரு பயிற்சி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதே நேரத்துல அவன் அரசியல் நீக்கப்பட்ட மனிதனாக இருக்க முடியாது. காரணம் சூஃபிசத்துல புலங்குறவங்க அப்படி இல்லை. உதாரணத்துக்கு நம்ம இவங்களே எடுத்துக்கிறோமே, மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க வந்த 12ஆம் காலகட்டம் வந்து முஸ்லிம் உலகம் கிட்டத்தட்ட ஒரு கரிக்கப்பட்ட ஒரு சூழல். சிலுவை யுத்தத்தினாலும் அதற்கு பிறகு வந்து மங்கோலியர்களை படையெடுப்புனாலும் முஸ்லிம்களை அகமும் புறமும் வந்து நொறுக்கி போட்டிருக்கு. அந்த நேரத்துல உள்ளார்ந்த ஒரு வலிமையை கட்டி எழுப்புனதுல மௌலானா ஜலாலுதீன் ரூமி இன்னொரு ஒரு ஆளுமை, பேர் உடனே நினைவு வரல, அவங்க வந்து பெரிய பங்களிப்பு, அந்த பங்களிப்பை வழங்குறாங்க. நீங்க வந்து இந்த பிரதி, அந்த டெக்ஸ்ட, காதலின் 40 விதிகளை மட்டுமே சூஃபிசத்தை முன்னே பின்னே அறியாத ஒரு நபர் புதுசா வாசிச்சுட்டு இப்படியே போயிடுவாருன்னா அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாரு. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு முதுநிலையில உள்ள போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல உள்ள ஒரு நாவல் தான் இது. அப்போ இதை படிச்சுட்டு சமநிலை படம்னா மஸ்னவி ஷெரீஃபை கண்டிப்பா வாசிக்கணும். நாம் அறிந்த அவர் ரியாசு சொன்ன மாதிரி மரபார்ந்த சூஃபிகள் வந்து இரவில் துறவிகளாகவும் இறைவனிடம் கண்ணீர் விட்டு அழுது மண்டாடக்கூடியவர்களாகவும் பகலில் போராளிகளாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. சனூசி தரிக்கத்தை சேர்ந்த உமர் முஸ்தார் அவங்க வந்து சூஃபி, ஏன்னா அப்போ சாலியா துறைக்கத்து. அது பிறகு வந்து இதுல காக்கசஸ் பகுதியில வந்து நக்ஷபந்தியா தரிக்க வச்சிருந்த இமாம் ஷாமில். அது பிறகு இங்க நம்ம இந்தியாவில வந்து ஷா வலியுல்லாட மகனுடைய சீடரான சையத் அஹமத் ஷஹீத் ராய்பரேலி. இவங்கெல்லாம் வந்து இரவு சூஃபிகள். பகல்ல வந்து அவங்களுக்கு அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக, மேலாதிக்கத்துக்கு எதிராக, காலியாதிக்கத்துக்கு எதிராக அவங்க மீது அப்படியே நீட்டிக்கொண்டே வரலாம். திப்பு சுல்தான் அவர் ஒரு சூஃபி, சிறந்த ஒரு ஆட்சியாளர், ஷஹீதும் கூட. ஜைனுதீன் முகதும் பொன்னாளில் அடங்கியிருக்கிற ஜைனுதீன் முகதும் வர, சாவுல் நம்பின் பாஷா வர அந்த நீட்சியை பார்க்கலாம். இப்ப இந்த பிரதி காலனிய நோக்கங்களுக்காக சூஃபிசத்தை மறு அமைப்பு செய்ய முயலுதோன்ற ஒரு சின்ன சந்தேகம் கூட ஒரு எழுது. ஏன்னா நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியது. ஏன்னா வெறும் அன்பை வந்து இது ரொமாட்டிசைஸ் பண்ணுது. அன்பு தான் எல்லாம், காதல் தான் எல்லாம்னு. ஆனா இறைவன் வந்து தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்திருக்கிறான்னு சொல்றான். இறைவன் வந்து தண்டனையும் கருணையும் கொண்டுதான் அந்த உலகத்தை, குரான் மீன் ஆன்மாவே அதுதான், தண்டனையும் கருணையும் கொண்டுதான் என்ன செய்யற அந்த உலகத்தை வந்து அவன் வழிநடத்துறான். தண்டனை வந்து கருணையை வந்து மிஞ்சிடுது. இன்னொரு வகையில அவர் ஆழ்ந்த சென்ஸ்ல பார்த்தா தண்டனை வந்து கருணையின் இன்னொரு வடிவம் தான். இத்தனைய கூட்டத்தாருக்கு நம்ம வந்து தண்டனை இறக்கினோம், ஆனால் அதற்கு பிறகு அவர்களின் மனங்கள் கடினமாகின, அவர்கள் மன்னிப்பு கோரவும் இல்லை. அப்ப அந்த ஒரு தண்டனை கொடுக்குற மூலமா மன்னிப்பின் பக்கம் வரணுங்கிறது தான் அவனை நம்ம பார்ப்போம். மனிதர்கள்ட்ட அந்த கண்டிப்பா அந்த ரௌத்ரம் கோவம் எல்லாமே இருக்குதானே செய்யுது. மனிதர்கள் பகுத்தறிவு அல்லாத மற்ற உயிர்கள்ட்டையுமே இந்த ரௌத்ரம் இருக்க போய் தான் உலகம் இயங்க முடியும். அன்பு மட்டுமே இது யூலாஜைஸ், அது ஒரு ரொமான்டிசைஸ் பண்றதுனால, ஒரு விதந்தோதுற ஒரு தன்மை இருக்கிறதுனால ஒரு வகையான அரசியல் நீக்கம் இதுல நிகழுதோன்னு ஒரு சின்ன ஒரு ஐயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனி என்னுடைய இந்த சந்தேகங்களை இதோட நிறுத்திக்கிட்டு வாசகர்கள்ட கேள்வி பதிலுக்கு, சாரி நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க நேயர்கள் தானே, நேயர்கள்ட கேள்வி பதிலுக்கு இடம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். கேள்வி உள்ளவங்க வந்து கையை உயர்த்திட்டு அவங்களாவே இது பண்ணலாம். ஷர்ஃபுத்தீன். இஸ்லாம் சொல்லுங்க. இந்த நாவலை நான் வாசிச்சு என்னுடைய அனுமானத்துல எப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய ஒரு நாவல், இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு நாவல் வந்து ஒரு உயர்ந்த தமிழ்ல வந்து ஒரு இது டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கு, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேன்மையான ஒரு தமிழை வாசிச்சு அதை அந்த புலகாங்கிதம் அடைஞ்சு அந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு இந்த நாவல், அப்படி ஒண்ணு சொல்லணும். ரெண்டாவது சூஃபி சம்பந்தப்பட்டமா நான்லாம் ஒரு சாதாரண வாசகர், அதாவது இலக்கியம் சார்ந்து எல்லாம் சும்மா அப்படி போற போக்குல அப்படி வாசிச்சு போய் அப்படியே ரசிச்சுட்டு போற ஆட்கள் நாங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாவலை எடுத்து அது இந்த நிலைக்கு ஒரு 2-3 நாள்ல வாசிச்சதுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். அது அவ்வளவு ஈர்த்துச்சு அந்த நாவல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதாவது இந்த முரண்
அதாவது அவ குடும்பத்தை விட்டுட்டு போறது, இன்னொருத்தருக்காண்டி போறது அப்படிங்கும்போது நிறைய அதாவது எப்படி நிறைய நாவல்கள் நம்ம படிச்சிருக்கோம். அண்ணா காரினா படிச்சிருக்கோம், இன்னும் நிறைய நாவல்களை படிச்சிருக்கோம். எல்லாம் படிக்கும்போது ஒரு மாற்று விஷயங்கள் இருக்கும்போது இதுல ஒரு மேன்மை தன்மை இருந்துச்சு. அந்த எழுத்து வடிவத்துல அதாவது எப்படி எப்படி சொல்றது, அந்த அதாவது அசிங்கங்கள் இல்லாம ஒரு மேன்மையான ஒரு தன்மையோட அந்த இதை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை இந்த சூஃபித்துவ விஷயங்களை சொல்லும் போது அதனுடைய தன்மைகள் எந்த வகையிலையுமே குறைபடாம இஸ்லாமிய சிந்தனைகளுக்கும் ஒரு மாறுபாடு இல்லாம ஒரு ஒட்டி போனது இந்த டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னா, எங்களையெல்லாம் சூஃபிகளை தேட சொல்லிச்சு இந்த நாவல். அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா மற்றவங்களுடைய பார்வைகள்ல அதனுடைய குறைகள், அதனுடைய இயந்து போறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாக்குறவங்க மாதிரி நம்ம மாதிரி சாதாரண மக்கள் படிக்கிறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க தானே. அப்படி இருக்கும்போது அது ஒரு சூஃபிகள் புதிய திறப்பு. அது அப்படிதான் சொல்லணும். இது ஒரு புதிய திறப்பு. உண்மையிலேயே ரமீஸ் பிலாலி அவர்களுக்கு நன்றி, சீர்மைக்கு நன்றி. இது அற்புதமான ஒரு புத்தகம் இந்த மாதிரி தமிழுக்கு கொடுத்ததுக்கு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நன்றி சர்பதி. அடுத்ததாக யாரு? மஷூக் ஃபெரோஸ் கான் பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த நாவல் இன்னும் படிக்கல. இன்னைக்கு இவங்க கொல்லு நதீம் குட்வேர்ட்ல இருந்து இந்த நாவல் பத்தின இந்த மீட்டிங் நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. பேசின 2 பேருமே அவங்க ஜார்ஜ் அவரும் சரி, நண்பர் ரியாஸ் அவரும் சரி, அற்புதமான பல விஷயங்களை சொன்னாங்க. நண்பர் ரியாஸ் பேசினதுல அந்த ஹாஜா நாயகத்தை பத்தி இடையில ஒரு தகவல் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுடைய குருவுக்கும் சிஷ்யருக்குமான அந்த தகவல் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது மட்டும் மறுபடியும் சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, அது காஜா மொய்னுதீன் சிஸ்டி அவங்களுடைய அந்த உஸ்மானே ஹாரூனி அவங்க அந்த இந்த பக்கம் ஒரு உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சாரி. அப்படியா? இப்போ கேக்குதா? கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? கேக்குது. உஸ்மானே ஹாரூனி அவங்க மாணவர்களோட போறாங்க. அதுல அஜ்மீர் காஜா மொய்னுதீன் சிஸ்டி அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ பொதுவா இந்த குரு சீடர்களுக்குள்ள நிறைய சோதனை நடக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. அதுல ஒரு சோதனை மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, திடீரென்று அந்த ஒரு நகரத்துல நடந்துட்டு இருக்கப்ப தெருவுல இருந்த கோயில்ல நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சதும் அவர்களை சுற்றி இருந்த நிறைய மாணவர்கள் ஓடிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய சூஃபி ஞானி எப்படி ஒரு கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாணவர்கள் நிறைய பேர் ஓடிட்டாங்க. இப்ப ரொம்ப சொற்பமான மாணவர்கள் மட்டும் இருந்தாங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, நீ ஏன் ஓடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த செய்த இந்த சம்பவம் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அதாவது அந்த மனம் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ளது. நீங்க கோயில்ல நுழைஞ்சிருந்தாலும் உங்கள் மனம் எப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் உள்ளது. ஆனால் எனக்கு வெளிச்சம் காட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இறைவன் எனக்கு வைத்திருக்கிறான். அதனால நாங்க உங்களை விட்டு பிரிய மாட்டோம் என்று அஜ்மீர் காஜா மொய்னுதீன் சிஸ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட சொன்னதாக அந்த சம்பவத்தை சொன்னாங்க. நன்றி. நன்றி மாசூக். அப்புறம் நன்றி ரியாஸ். அதுக்கு முன்னால இன்னொரு நேயர் சார்பா நானே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்னுடைய ஐடி பார்த்துருப்பீங்க, என் பேர்ல இருக்காது, ஷேக் அப்துல் காதர்னு பேர்ல இருக்கும். இன்னொரு நண்பர் வீட்டுல இருந்தா நான் பேசுறேன். இந்த கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த நாவல் எனக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டதுங்கிறத. இந்த நண்பர் வீட்டுக்கு நான் அந்த லேப்டாப்பை, எனக்கு சொந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வீடு கீழே இறங்கும் போது பை 10 லேப்டாப் கீழே விழுந்துச்சு தரையில. இங்க ஓபன் பண்ணி பார்த்தா லேப்டாப் வேலை செய்யல. கடைசியில அவர் ஐடியில இருந்து தான் பேசக்கூடிய சூழல். மனசு பெருசா பதறல. மகரிபுக்கான நேரம் வந்தது, தொழுது போனேன்.
அப்போ அல்லாட்ட ஒரு நாவல் ஒரு வரி வரும்ல, ஒரு சூஃபி வழங்கப்பட்டதற்கு மட்டுமல்ல மறுக்கப்பட்டதற்கும் நன்றி செலுத்துவார் என்று. உண்மையில ஒரு கண்ணீரோடு அல்லாமல் அதெல்லாம் நினைவு கூற முடியறது இல்லை. அல்லாஹ் மாதிரி இப்ப சஜிதால் அப்படிதான் கேட்டேன். எல்லாம் நீ நடத்துனது அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், இதை விட சிறந்தது தர போதுமானு. இங்க வந்து இப்ப அந்த ஐடியில தான் தொடர்றேன். கொஞ்ச நேரத்துல லேப்டாப் தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, அது வேற விஷயம். இப்ப அந்த நண்பர் வந்து ஷேக் அப்துல் காதர் பேர்ல இருக்கிறாருல, அவர் கேட்கிறாரு, ரியாஸ் பேசுனதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது அந்த காலத்து சூஃபிசம் எல்லாமே சரியா இருந்தது, சமகால சூஃபிசம் வந்து கரெக்டா இருக்குது, திரிபு பட்டிருக்குதுன்னு சொல்லி ஜெனரலைஸ் பண்றது, பொதுமைப்படுத்துறது எந்த அளவுக்கு சரி? இன்னும் சமகால நவீன கால சூழ்நிலை எல்லாமே அப்படி கரை படிந்தவங்களா, திரிவுபட்டவங்களா சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அவர் சார்பாக அந்த கேள்வியை நான் ரியாஸிடம் கேட்கிறேன். அதோட சேர்ந்து ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு பஷீரோட சேர்ந்து சொல்றேன். இந்த கண்மூடித்தனமா பின்பற்றுறாங்கல்ல, இந்த சூஃபிகளை வந்து கண்மூடித்தனமா பின்பற்றுறது, அவங்க சொல்றதை கண்மூடித்தனமா பின்பற்றுறாங்கல்ல, அதுவும் எப்படிங்கிறத பத்தி அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. இல்ல, இதுக்கு நான் பதில் சொல்றதை விட ரமேஷ் பிலாலி சொல்றது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதாவது சரஃபுத்தீன் கேள்விக்கு ரமேஷ் பிலாலி பதில் சொல்லட்டும். இப்ப ஒரு ஷேக் அப்துல் காதர் கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டாரு, அவரே சொல்லட்டும், ரமேஷ் பிலாலியே சொல்லட்டும். ஏன்னா எனக்கு கேட்டா அவரு. அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே, சிறப்பு. வேற யாரு லைன்ல இருக்கிறா? ரமா அவங்க கேட்கலாம். ரமா வந்து அவரு சிங்கப்பூர் எழுத்தாளர், அவரும் வந்து கலந்து நம்ம. அப்படியா? சரி. நாவல் எழுதினார். ரொம்ப குறையும் இல்லையா ரியாஸ்? அதனால கேள்விகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைதான். ரெண்டு பேருமே மிக ஒரு அற்புதமான ஒரு உரை. ஏன்னா இப்ப நான் சமீபத்துலதான் கொஞ்சம் காலமா நான் இஸ்லாம் சார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்டதான் வந்து நிறைய சம்பவங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் சூஃபி கொஞ்சம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, இந்த மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே அது மனசுக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு விஷயமா எனக்கு தோணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மரபு சார்ந்த விஷயங்களும் இப்ப நவீனத்துவத்துல இருக்கிற இதையும் இதை பத்தியும் எனக்குன்னா புக்கு மற்ற புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுற என்ன படிக்கலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான உரை. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ரமா. அடுத்து நதீம் பேசுங்களேன். நெறியாளர்கள் அவ்வளவு ஒரு ஆள், ஏற்பாட்டாளரும் கூட. அன்மியூட் பண்ணுங்க, உங்களுடைய ஒளி வாங்கியை உயிரூட்டுங்கள். நதீம், நதீம் மியூட் பட்டன் தேடிட்டு இருக்காரு நம்ம தெரியல. சரி, இப்போ சகோதரர் ரமேஷ் பிலாலிட்ட எல்லாம் நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மொத்த விஷயங்களையும் அவங்க உள்வாங்கி இதற்கான ஏற்புரையை அவங்க வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ் பிலாலி பற்றி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜமால் முகமது கல்லூரியில அவங்க பேராசிரியராக பணியாற்றி வர்றாங்க தமிழ் துறையில. தமிழையும் தத்துவத்தையும் சூபிசத்தையும் சம அளவுல ஆழ்ந்து கற்ற அரிய ஆளுமைகள்ல அவர் ஒரு ஆள். இன்னைக்கு தமிழ் கூறும் நல்லுடைகள் வந்து மொழியாக்கத்திற்கு சரியான ஆள் கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செவ்வியல் பதிப்புகள்னு சொல்லி பெருமை அடிச்சுட்டு போடுற அந்த வெளிநாட்டு இலக்கியங்கள்லாம் தமிழ் படுத்தி போடுறாங்க. துன்பம் காசு கொடுத்து துன்பத்தை விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு மொழியாக்கத்தை நான் குளச்சல் யூசுப்ல வைக்கம் பஷீர் மொழியாக்கத்துக்கு பிறகு ஒரு சிறந்த மொழியாக்கத்தை நான் தமிழ் கூறு நல்லுலகமும் நானும் சரி சுவைக்க முடியுதுன்னு சொன்னா ரமேஷ் பிலாலி அவர்கள இதுலதான். அன்னார் வந்து இன்னும் அவங்களோட சேவை சிறக்கணும்னு சொல்லி அன்னாரை ஏற்புரை கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரல் கேக்குதுங்களா? கேக்குது, தெளிவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. அனைவருக்கும் இனிய முகமன்கள். நான் கொஞ்சம் தாமதமா தான் உள்ள வந்தேன். வந்து பார்க்கும் பொழுதுதான் இது ஏற்கனவே திட்டமிட்டது, அந்த விளம்பரத்துல போடப்பட்டிருந்தது. இந்து நாளிதழ் ரியாஸ் அவர்களுடைய பெயர் போடப்பட்டிருந்துச்சு.
அவங்க இங்க வரல அப்படிங்கிறது தெரிய வந்ததும் தான் ஒரு இனிய அதிர்ச்சியாக. இது ஒரு இனிய அதிர்ச்சி. ஜார்ஜ் ஜோசப் இமானுவேல் இளம் கவிஞர் அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஏற்கனவே யூடியூப்ல இந்த நாவல் குறித்த அந்த என்னுடைய மொழிபெயர்ப்பின் வழியாக வந்திருக்கக்கூடிய இந்த நாவல் குறித்த ஒரு விமர்சன காணொலியை அவர் போட்டிருந்தாரு. அது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்கும் முன்னாடி அமலன் ஸ்டான்லி வருவதாக இருந்தது. அத தோழர் ரியாஸ் ஃபைசி அதுக்கான முயற்சிகளை செய்தார். அதுல இருந்து மாறிச்சு. அப்போ இப்படி நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, அது மாறி நிதர்சனமாக அது நிகழ்வது என்பது இறைவனுடைய நாட்டத்தின்படி நிகழ்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இங்க பேசி இருக்கக்கூடிய அது 2 பேரு விமர்சனம் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதான் மூவராகிவிட்டது. இந்த ஒருங்கிணைப்பாளருடன் சேர்ந்து 3 பேர் நிறைய குறிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா அந்த நேரம் 8:30க்கு முடியும் நான் நினைக்கிறேன். 8:30 வரை தான் இந்த ஜூம் டைமிங் போட்டிருந்துச்சு. 8:45 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். 8:45 வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுல எடுத்திருக்கக்கூடிய இந்த நீங்க பேசுனதுல இருந்து நான் சில பாயிண்ட்ஸ் குறிச்சு வச்சேன். அது தொடர்பா நாம சொல்லலாம் அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் தேவைப்படும் தான் தெரியுது. முதலாவதாக, அதாவது இன்றைக்கு என்ன மாதிரியா நம்ம ஏற்புரை வழங்குவது அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த நாவலுக்கு ஏற்புரைன்னு வழங்கணும்னா எலிப் ஷஃபாக்கு தான் வழங்கணும். அதாவது இந்த நாவலுடைய கதை அமைப்பு, அந்த கண்டென்ட்டை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு பேசணும்னு சொன்னா, நானுமே இந்த நாவலுக்கான ஒரு விமர்சகன் தான். ஏன்னா அதை எழுதினவங்க எலிப் ஷஃபாக். அப்ப ஏற்புரைங்கிறது நியாயப்படி அவங்க தான் வழங்கணும். ஆனா மொழிபெயர்ப்புகள் என்ற அம்சத்திலே மொழிபெயர்ப்பின் அம்சத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு நான் ஏற்புரை வழங்குவதற்கு நியாயமானவன். அப்போ நியாயப்படி அதுக்கு தான் நான் ஏற்புரை வழங்கணும். அதையும் கொஞ்சம் பேசுனீங்க நீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கண்டென்ட்டை இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இந்த நாவலினுடைய கதையை, இந்த கதை பின்னலை, இது முன்வைக்கின்ற பார்வைகளை குறிப்பாக நாம இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோமே, இதுதான் இந்த நாவலினுடைய வெற்றியாக நான் கருதுறேன். ஏன்னா இது நிகழணும், தொடர்ந்து நிகழணும். இன்றைக்கு பேசியது மட்டுமல்ல, பின்னால் வருகின்ற வாசகர்களும் இந்த நாவலை பற்றி, இது முன்வைக்கின்ற பார்வைகளை பற்றி, இதன் சாதக பாதகங்களை பற்றி நிறைய பேசுவார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப தயக்கத்தோடு தொட்ட நாவல் தான் இது மொழிபெயர்ப்புக்காக. இது மலையாளத்துல வந்துடுச்சு. இந்திய மொழிகள்ல ஒவ்வொரு மொழியிலுமாக இனி வர ஆரம்பிக்கும். உவைஸ் அவர்களுடைய நண்பர் தான் மலையாளத்துல ஒரு பதிப்பகம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை முன்வைத்து தான் உவைஸ் என்னிடம், சீர்மை உவைஸ் அவர்கள் இதை மொழிபெயர்த்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. இதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது முன்பே படிச்சிருக்கேன். இது இந்த நாவல் வெளிவந்த காலகட்டங்களிலேயே இந்த நாவலை நான் ஆங்கிலத்திலே வாசித்திருக்கிறேன். வாசித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நாவலினுடைய அந்த முன்வைக்கின்ற பார்வைகள், இந்த ரூமி ஷம்ஸ் அவர்கள் என்ற 2 மாபெரும் இறை நேசர்கள், ஆன்மீக ஆளுமைகள், அவர்களை இந்த நாவல் எப்படி போர்ட்ரே பண்ணுது, எப்படி சித்தரிக்குது என்பதை பற்றி எல்லாம் என்னுடைய சக ஆன்மீக தோழர்களுடன் இதை பத்தி எல்லாம் நான் பேசி இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு முன் அனுபவம் இருந்த காரணத்தால் சரி இதை எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா ரொம்ப தயங்கினேன். நான் வேற எந்த உவைஸ் அவர்கள் கேட்கும் பொழுது நான் இவ்வளவு தயங்க மாட்டேன், இந்த நூலுக்கு ரொம்ப தயங்கினேன். செய்யணுமா அப்படின்னும் பொழுது இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு சில கருத்துக்களை அவர் முன் வச்சார். ஏன்னா எப்படி இது வரப்போகுது, இதனுடைய மொழிபெயர்ப்பு உரிமையை வாங்குவதற்கான போட்டிகள் இந்த பதிப்புலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யாரும் செய்வதை விட நீங்கள் செய்தால் இதுல சரியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இன்னும் புரிதல் இல்லாம திரிந்து போய்விடுமோ என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதனால எப்படி இது வரப்போகுது, தமிழுக்கு வந்துதான் சேரும், அதை நீங்க செய்யுங்களேன் அப்படின்னாரு. சரி, இறை நாட்டம் அதுவானால் நாம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து. இன்னொன்னு, இது தியரி புக்கு கிடையாது. இது சூஃபிசம் குறித்த ஒரு தத்துவ நூல் இல்லை. நாம அதை முதல்ல கவனத்துல எடுக்கணும். இது ஒரு நாவல். இது ஒரு நாவல் என்பதை அதுல குறிப்பாக இது ஒரு நவீன இலக்கிய பிரதி. அப்ப அதை நாம ஒரு தியரி புக் மாதிரி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து எடுக்கிறது
அதை எடுத்தோம்னா ஏமாந்துதான் போகும். ஏன்னா ஒரு நண்பர் ஒருவர் முகநூல்ல இதை பத்தி எழுதியிருந்தாரு, நான் அதை படிச்சேன். அவர் ஒரு ஆன்மீக பாட்டையில இருக்கக்கூடியவர், ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சீடர். அவர் சொல்லும்போது அவர் சொன்னாரு, பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இதை எதற்காக எடுத்து மொழிபெயர்க்கணும், அது தேவையே இல்லையே, நேரடியாக மஸ்னவி ஷெரீஃபையை படித்தால் நாம் மௌலானா ரூமியை புரிந்து கொள்ளலாமே, அதுவே போதுமானதாயிற்று அப்படின்னு அவர் சொன்னார். நிச்சயமாக அது ஏற்கனவே ஆன்மீக நெறியிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு போதுமானது. ஆனால் ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறிய ஆசைப்படுபவர்கள் அல்லது ஆன்மீகத்தின் வாடையே இல்லாதவர்கள், அவங்க மாதிரி ஆட்களுக்கு இதை கொண்டு போய் ஒரு இஸ்லாமிய ஆன்மீக பரிமாணம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு பிரதியாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த நூல் யாருக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ஆன்மீகத்துல நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, அதுல சில பல அனுபவங்களை அடைந்திருக்கிறீர்கள், அதுல சில படித்தரங்களை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள்னா உங்களுக்கான நூல் அல்ல இது. இதை ஏன் நான் எடுத்து செய்யணும் அப்படின்னாக்க, ஆன்மீகமும் தமிழும் இரண்டு கலந்த ஒரு நிலையில, இலக்கியம் இரண்டு சேர்ந்த நிலையில தான் நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய அந்த தொழில் சார்ந்தும் நான் ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன், தமிழ் பேராசிரியராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலும் நாங்க இலக்கிய பிரதிகளை மறுதளித்து விட்டு நாங்க இயங்க முடியாது. இலக்கிய போக்குகள் எப்படி இன்றைக்கு நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஏன்னா உலகமே ஒரு தொடர்புல விட்ட ஒரு காலகட்டத்துல, உலகம் என்பது ஒரு ஊராகி விட்ட ஒரு பட்டனை தட்டுனாக்க உலகத்தினுடைய எந்த மூலையில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அதில் பங்கேற்பதற்கு விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம இந்த உலக இலக்கிய போக்குகள் எப்படி நம்மள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கத்தான் வேணும். இது ஒரு வகையான உரையாடல். நான் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, மகாத்மா காந்தி தன் எதிர் தரப்புகளுடனும் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்தவர், அந்த உரையாடல்ல சலிக்கவே கூடாது என்ற அடிப்படையில இது இலக்கியத்தின் வழியான பல்வேறு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல். இது இஸ்லாம், அதிலும் குறிப்பாக அதனுடைய ஆன்மீக பரிமாணம் எப்படி இன்றைக்கு உலகத்துடன் உரையாடுகிறது அல்லது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுவே முழுமை அல்ல, இது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, ஏன்னா இந்த நியோசூஃபிசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்க பயன்படுத்தப்பட்டது. ஒரு நியோசூஃபிசம் என்ற ஒன்றை இது முன்வைக்கிறதா, அது எந்த அளவுக்கு சரியானது என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதுக்கு ரெண்டு விதமா விடை சொல்லலாம். அதாவது புதுமை என்பது எப்பவுமே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதுமைகள் என்பது மிகுந்த தயக்கத்தோடும் ஒரு அணுகப்படும், பார்க்கப்படும். ஏன்னா மரபினுடைய செழுமை ஒன்று இருக்கிறது, அந்த அசல் தன்மைன்னு ஒண்ணு இருக்குது. அதை சீர்குலைத்து விடக்கூடாது என்பதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அதை பாதிக்கின்ற எந்த விஷயமும் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல. ஆனால் அதற்கு காலம் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, ஒரு புதிய புதிய கோலங்களை உண்டாக்கிக்கிட்டே தான் வருது. இப்ப நாம உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பமும் கூட நமக்கு இந்த நூற்றாண்டில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதுமை தான். ஆனா இதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அதே போல அப்ப இந்த நியோ சூஃபிசம் அப்படிங்கிறது என்னன்னா, அது வெளிக்கோலத்தில ஒரு ஆடை மாதிரி. இப்ப ரியாஸ் உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, ஆனா அவர் ஒரு சூஃபி தான். அப்போ 13ஆம் நூற்றாண்டு சூஃபி இது போன்ற தோற்றத்திலே இருக்க மாட்டாரு. ஆனா 21ஆம் நூற்றாண்டு சூஃபி இந்த தோற்றத்திலே இருக்கிறார். ஆனா அந்தரங்கத்திலே சூஃபிசம் என்பதுல எந்த மாற்றமும் வந்திருக்காது. இது வெளிக்கோலத்துல வந்திருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா காலத்துக்கேற்ற அந்த கோலத்தை அது எடுத்துக்கொள்கிறது. ஆனா அது உள்ள ஒன்னாதான் இருக்கு, அது மாறிடாது. அது மாறிச்சுன்னா அப்புறம் அங்க சூஃபிசமே இல்லை. இதுதான் இதுக்கான ஒரு பதில். நியோ சூஃபிசம் என்று சொல்லும்போது அந்த மாடர்னிட்டி என்பது அதனுடைய ஒரு ஆடையாக இருக்குமே, ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தரங்கத்திலேயே அது ஒரு புரட்டி போடுது ஆன்மீகத்தை அப்படின்னு சொன்னாக்க அது வரவேற்கத்தக்கதில்லை. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய நான் சார்ந்திருக்கின்ற இந்த ஆன்மீக நெறியிலே ஒரு குருநாதர் சொன்னது, அவங்க இந்த விஷயத்தை இது போன்ற ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது யூ கேன் இன்னோவேட் பட் நாட் அடல்டரேட் என்று ஒரு கோட்பாடு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஒரு வாசகம் சொன்னாங்க. யூ கேன் இன்னோவேட். இன்னோவேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு புதிய மரத்துல புதிய கிளைகள்
முளைத்து வருவதை போல. அப்ப கிளை என்பது மரத்தை விட்டு பிரிந்ததல்ல, ஆனா நேற்று இல்லாத ஒரு கிளை இன்னைக்கு வந்திருக்குது. அந்த கிளையில நேற்று இல்லாத இலைகள் இன்னைக்கு வந்திருக்குது, நேற்று இல்லாத பூக்கள் இன்னைக்கு மலர்ந்திருக்குது, நேற்று இல்லாத கனிகள் இன்னைக்கு அதுல வந்திருக்குது. அப்படின்னு சொன்னாக்க இது நேற்று இல்லையே இன்னைக்கு இருக்கே, இந்த புதுமை கூடாது என்று அந்த கிளையை தரித்து விட முடியாது, வெட்டி விடக்கூடாது. இது இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. யூ கேன் இன்னோவேட் பட் நாட் அடல்டரேட், கலப்படம் செய்து விடக்கூடாது என்பதாக சொன்னார்கள். சரி, அது ஏன்னா இந்த அப்புறம் இன்னொன்னு, இந்த ரியாஸ் ஃபைசி அவர்கள் பேசும்போது ரொம்ப இன்னொன்னு சொன்னார். ஷேக் அப்துல் காதிர் அவங்க அந்த ஐடியில இருந்து பேசினா அவங்க நாகூர் ரிஸ்வான் சாஹிப்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்களா இல்ல வேற யாருமான்னு தெரியல, நான் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குதான் காயல்பட்டம் உறவினர். சரி சரி. இல்ல அவங்க அந்த தோழர் சொல்லும்போது இந்த எலிப் ஷஃபாக், ரூமி, ஷம்ஸ், அசீஸ் ஜஹ்ரா எல்லா இந்த கதாபாத்திரங்களோட இந்த ஆளுமைகளாகவே மாறி இத மொழிபெயர்த்திருக்கிறாரு அந்த அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கும் இல்லையா? ஏன்னா எவ்வளவு நான் என்பது ஒருமை அல்ல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். நான் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா அந்த நான் என்ற ஒன்று உருவாகி வருவதில் எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்கிறது அப்படிம்பாரு. சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்த நம்முடைய தாய், தந்தை, சகோதரர்கள், ஆசிரியர்கள், அதுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ ஆயிரம் ஆளுமைகளினுடைய பங்களிப்பு எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு விகிதத்துல நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிலரிடம் ரொம்ப அதிகமா எடுப்போம். அந்த மாதிரி நம்ம நான் என்பதே பன்மைதான் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இலக்கியம் என்ன செய்கிறதுன்னா அப்படி ஒவ்வொருத்தராக நம்ம வாழ்ந்து பார்த்துக்கிட்டே தான் போறோம். அப்போ எலிப் ஷஃபக்குள்ள எப்படி ரூமி, ஷம்ஸ் எல்லாம் வந்தாங்க, அந்த எலிப் ஷஃபக்கை மொழிபெயர்க்கின்ற பொழுது அந்த ஆளுமையினுடைய ஒரு பகுதியாக நான் எப்படி ஆகிறேன், அல்லது என்னுடைய ஒரு பகுதியாக அந்த ஆளுமை எப்படி ஆகி இந்த ஒரு மொழிபெயர்ப்பு வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. அதே போல இந்த ஏகத்துவ இறைஞானம் என்பது ஆரம்ப கட்டத்திலே ஒரு சங்கிலி தொடராக வந்தது. அது என்ன சொல்லுவாங்க, சீனா பசீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்திலிருந்து இதயத்திற்கு டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிரான்ஸ்மிஷன் செய்து கொண்டே இருப்பார்கள். இது இந்த ஞானம், ஏகத்துவ இறை ஞானம் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அந்த ஏகத்துவ இறை ஞானத்தினுடைய வருகைக்கு பின்னர் அரபு பாரசீக மொழி இலக்கியங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அதுலதான் இந்த ஜெயின்ஸ் ஆஃப் சூஃபி லிட்ரேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் ஆளுமைகள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபரீதுதீன் அப்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹக்கீம் சனாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. எவ்வளவு இலக்கியங்கள் அது எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறதை அவர் சொன்னார். ஆக இந்த நாவல் என்பது ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிசம் என்பதாக அவர் சொன்னார். மரபும் நவீனத்துவமும் அதில் 13ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி ஊடுருவுகின்ற பொழுது அதுல என்ன தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு சிக்கலான ஒரு இடத்துக்கு வரேன். ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் நம்ம ரியாஸ் ஃபைசி சொன்ன மாதிரி இந்த நாவலை பற்றிய ஒரு சின்ன ரைட்டப் ஒன்று இந்து நாளிதழிலே இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது வந்தது. அது 2020 வந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு ஞாபகம். ஜனவரி ஆர் பிப்ரவரியில வந்திருக்கும். அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா அந்த டைம்ல அதுல இந்த கதையை உள்ளுக்குள்ள எப்படி போட்டிருந்தாங்கன்னா அதுல ஷம்ஸ் தப்ரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரெண்டு விஷயம். ஒன்று அவர்கள் ஒரு விலை மாது போய் பார்க்கறாங்க என்பது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா அவர்கள் மது விடுதிக்கு செல்கிறார்கள் என்பதாக அது பொதுவா எழுதிட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும்னா இந்த நாவலுடைய பின்னணி என்ன, அது அந்த கதை என்ன, அது எதுக்காக அவங்க போய் அங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லாம இது இந்த மாதிரியாக ஒரு இதெல்லாம் மரபாக இஸ்லாத்தை பேணி வருகின்ற அந்த மரபியலாளர்களுக்கு என்ன செய்யுதுன்னா மார்க்க அறிஞர்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது, எதிர்ப்பை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்தாக அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த கட்டுரையில். இதை வாசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் எனக்கு
நண்பர் அபுதாஹிர் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நல்ல நண்பர், எனக்கு இனிய நண்பர். அவங்க சொன்னாங்க, இதுக்கு வந்து இந்து பத்திரிகை மன்னிப்பு கேட்கணும், இதுக்கான ஒரு எதிர் போராட்டத்தை நாங்க நடத்தலாம் அப்படின்னு இருக்கிறோம், இதை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்காக நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த இருக்கிறேன், இதுல வந்து இப்படி ஒரு பின்னணி இருக்கு. அதாவது என்னன்னா, எப்படியாவது இந்த சூழலில் இருந்து வெளியேறிடணும் என்று தன் உள்ளுக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண். அவ வாழ்க்கையினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக, அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழலின் காரணமாக அதுல வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். அது உள்ள அந்த ஆன்மாவின் குரல், அது வந்து வெளியில கதறல, ஆன்மாவில கதறுகிறாள். அது வந்து யாருக்கு கேட்குதுன்னா அவங்களுக்கு கேட்குது. அப்போ ஷம்சுதீன் தப்ரேசி அவர்கள் போய் அந்த பெண்ணை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து அவளுக்கு வேறொரு வாழ்க்கை அமைத்து தருவதாக, அதுலதான் வந்து என்னை போன்ற ஒரு பாவிக்கும் வந்து ஈடேற்றம்லாம் கிடைக்குமா, இறைவன் என்னை மன்னிப்பானா என்று அந்த பெண் கேட்கிற மாதிரியும், அதுக்கு வந்து ஷம்சுதீன் தப்ரேசி பதில் சொல்ற மாதிரியும்லாம் அது எழுதி. அப்ப அந்த மாதிரி வந்து ஏன்னா உள்ளத்தால வந்து சுத்தமா தான் இருக்கிறா, ஆனால் வாழ்க்கை அவளை வந்து நிர்பந்தமாக அந்த இடத்துல போய் வச்சிருக்கு, தள்ளி இருக்கு. அதில இருந்து அவரை வந்து காப்பாற்றி இவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த தோழர் சொன்னாரு, இதுபோல் பல வழிமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. பெரும்பாவம் என்று மார்க்கம் குறிக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் சிக்கி கொண்டிருப்பவர்களை, சூழலின் காரணமாக சிக்கி கொண்டிருப்பவர்களை, அவர்களுக்கு அதுல வந்து ஈடுபாடு கிடையாது, அதுல இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருப்பவர்களை எத்தனையோ வழிமார்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்ப அதை கூட செய்யலைன்னா அந்த ஒரு பணியை வந்து வழிமார்கள் செய்யறத வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நாங்க சுத்தமாவே இருந்துக்குவோம், அழுக்குல விழுந்தவங்க அழுக்காவே இருங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கருணை ஆகாது இல்லையா? அப்ப அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இது இன்னும் சிக்கலான இடம் வேற ஒண்ணுதான். அது காரணம் அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரியாஸ் கொஞ்சம் பேசினாங்க. அந்த இறை நம்பிக்கையினுடைய, குருவின் மீதான நம்பிக்கையினுடைய உறுதிப்பாட்டை சோதிப்பதற்காக சில இது வைப்பாங்க அப்படின்னு சொல்லி, அது என்றைக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் தான் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அதுல ரூமியை போய் வந்து நீங்க போய் என்ன செய்யுங்க, ஏன்னா தான் ஒரு பெரிய மார்க்க மேதை, ஊராரெல்லாம் புகழ்றாங்க, பெரிய மார்க்க மேதையா இருக்கிறாரு. அதுல எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடம் உண்டு. அது என்னன்னா, அந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, குடிகாரன் ஆகிய எனக்கு உள்ள அவலங்கள் எல்லாம் இவருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்பான் அப்படின்னு. அந்த இடம் வந்து அவர் சொல்லுவார், அதாவது இவர் இதயத்தின் வலியை பற்றி பேசுகிறார், இதை இவர் அனுபவிச்சிருக்காரா அப்படின்னு ஒருத்தன் யோசிப்பான். இவருக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கு, 5 வேளை தொழுகிறாரு, மதரசால பாடம் நடத்துறாரு, மிகப்பெரிய செல்வந்தரா, செல்வ செழிப்புல இருந்தவங்க தான். அந்த மாதிரி வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள், மிகப்பெரிய மார்க்க அறிஞர், ஏட்டுக்கல்வியில அவர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு மிகப்பெரிய அறிஞரா இருக்கிறார், ஸ்காலர். அப்போ இவருடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இவர் ஒரு வியர்வை சிந்தி உழைத்து பொருளீட்டி தான் அன்னைக்கு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற நிலையில கூட அவங்க இல்லை. அப்படி இருக்கக்கூடியவருக்கு நம்மளை போன்ற ஏழைகளினுடைய, விளிம்பு நிலை மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினாங்களே, அந்த விளிம்பு நிலையில கிடக்கக்கூடிய நம்மை போன்றவர்களினுடைய வாழ்க்கையின் அவலங்கள், வழிகள் எல்லாம் இவருக்கு தெரியுமா? ஆனா வழியை பற்றி மிக இனிக்க பேசுறாரு என்று, குறிப்பா அந்த வழி பத்தி பேசும்போது, அந்த வேதனைகளை பற்றி பேசும்போது அந்த ஒரு விமர்சனத்தை ஒருத்தன் வைப்பான். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அவங்கள வந்து இவரு என்ன செய்யறாரு, நீ போ மது வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. போயிட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம். நீங்க வந்து இறைநேசர்களுடைய அந்த அற்புத நிகழ்வுகளின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தான் இந்த இடத்தை இன்டர்பிரேட் பண்ண முடியும். நான் அந்த இன்டர்பிரேட்டேஷன் கூட அந்த நாவல்ல வரல, ஆனா நான் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய வந்து சோதிக்கிறாரு, அதை நீ குடி அப்படின்னு சொல்றாரு. குடிச்சா பெரும் பாவம். அவர் கிட்டக்க கொண்டு போகும் பொழுது எழுந்து தட்டி விட்டுருறாரு, அதுக்கு கீழே கொட்டு அப்படின்னு கொட்டி விட்டு, இந்த கொட்டு மீதம் உள்ளதை இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வாய்க்குள்ளே சரித்துக் கொள்கிறார். அந்த இடத்துலதான் கேள்வி வரும். சரி, இது சோதனை தான் என்று சொன்னால், ரூமி அவர்கள் பருக போவதற்கு
இவருடைய கட்டளையை ஏற்று பருக தயாரிக்கின்ற நிலையில அந்த மதுவை தட்டி விட்டுறாரு, அவங்கள குடிக்க விடல. இது ஒரு சோதனை, அதனாலதான் இந்த அளவுக்கு செஞ்சு நீ வந்து அதோட தட்டியாச்சு. எப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனை அறுத்து பலியிடும்படி இறைவன் ஆணையிட்ட போது இந்த கத்தியை கழுத்திலே வைத்த கூட அங்க ஒரு அற்புதம் நிகழ்ந்துதான் அதை தடுக்குது. இந்த கத்தி அறுக்கல, சரி எதை நீங்க அடிபணிகிறீங்களான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சோதனை, அடிபணிந்து விட்டீர்கள், இப்ப வந்து நீங்க பகரமாக ஆட்டை அறுத்து பலியிடுங்கள்னு சொன்ன மாதிரி இங்க வந்து அவரை தட்டி விட்டுறாரு. ஆனா இவரு கொட்டலையே, ஷம்சு தபரேசி வந்து அந்த மதுவை கொட்டியதாக இவங்க காட்டலையே எலிப் ஷஃபாக்கு, அதை அருந்துவதாக அல்லவா காட்டியிருக்கிறார்கள். அப்ப இவருக்கெல்லாம் அந்த சட்டத்திட்டம்லாம் கிடையாதா அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு, செய்யறேன் நானு. ஏன்னா பெரியவர்களை பற்றி மட்டுமல்ல, சாதாரணமாகவே சக மனிதர்களை பற்றியும் கூட நாம் கண் பார்த்திருந்தாலும் சரி, நாம் காது கேட்டிருந்தாலும் சரி, நாம வந்து முதல்ல எடுத்ததுமே அதை தீமையா வந்து என்ன செய்யக்கூடாது, இன்டர்பிரட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆன்மீக துறையிலே ஒரு வழிகாட்டல். முடிஞ்ச அளவு நீ வந்து அதனுடைய சாத்தியங்கள் என்னங்கிறத பாரு, அதுல வந்து நன்மையான சாத்தியங்கள் என்னங்கிறத பார்த்து அதை தவிர செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சகோதரனை பற்றி நீங்கள் தவறான எண்ணம் கொள்வது என்பது மார்க்கத்துல கூடாது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இறைநேசர்களை வந்து விமர்சிக்கின்ற அளவுக்கு அதை வந்து அதை தவறாக சித்தரித்து அதை தாக்கி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது எனக்கு. அப்போ நான் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, ஏன்னா நான் வந்து வழிமார்களுடைய இறை தூதர்கள் மற்றும் இறை நேசர்களுடைய அற்புதங்கள், மோஜிசாத்துகள், கராமாத்துகள் இதை நம்புறேன். மோஜிசாத்து எல்லாருமே ஒரு முஸ்லீம் வந்து நம்பாம இருக்க முடியாது, அது இறை தூதர்களுடைய அற்புதங்களை. ஆனா இறை நேசர்களுக்கு அற்புதம் உண்டு என்பதை நான் நம்புறேன். அப்ப இங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சரித்து கொண்டார் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய அது மதுவாக அங்க இருந்திருக்காது என்பதுதான். அதுக்கு ஒரு தலீல், ஒரு ஆதாரத்தை வெளியில காட்டுறாரு. என்னன்னா மௌலானா ரூமியுடைய கையில் இருந்த அந்த கோப்பையை வந்து கீழே ஊத்த சொன்னதும் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு ரோஜா செடியாக முளைத்து வருகிறது. அப்ப என்னன்னு சொன்ன, இது வந்து மது அல்ல, நீ வாங்கிட்டு வரும் பொழுதே நான் அதை மாற்றி இருக்கிறேன், என்ன மாற்றி இருக்கிறேன்னாக்க இது மதுத்தன்மை நீங்கிய ஒரு பானமாக தான் இது மாறி இருக்கு என்பதற்கான ஒரு இஷாரா, ஒரு ஜாடை காட்டுதலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் அவர் தன் வாயிலை சரித்து கொண்டார் என்பதாக நான் வந்து இதை இன்டர்பிரேட் பண்றேன். இந்த நாவலை படிக்கும் பொழுதே இப்படியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா இது இப்பதான் சொல்றேன், எந்த கட்டுரையிலையும் இதை நான் எழுதல, விமர்சனங்கள்லையும் நான் வந்து இதை எழுதல. இந்த நாவலுக்கு சில ஒரு முன்னுரை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமா இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸை வச்சு கூட எழுதியிருக்கலாமோ அப்படின்னு பின்னாடி தோணுச்சு. ஏன்னா நாவலே ரொம்ப பெருசு, அது ஒரு 500 பக்கங்களை தொடுகின்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதுல இது போன்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லி எழுதிக்கிட்டே போனோம்னாக்கா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நாவல் இலக்கியமா இருக்காது. ஒரு 50 பக்கத்துக்கு நம்ம முன்னுரை எழுதி வச்சோம்னு சொன்னாக்கா ஆய்வுரை மாதிரி போயிடும், அது நாவலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதெல்லாம் அந்த சொல்லலை. ஆனா இப்ப பேசுறோம், இப்ப பேசும்போது இதெல்லாம் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கிட்டுகிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். இது தொடர்பா வந்து இந்த இடத்துல காஜா மொயினுதீன் சிஸ்தி அவர்களுடைய வாக்கியா ஒரு நிகழ்வை வந்து ரியாஸ் அவர்கள் குறிப்பிட்டார். எனக்கு இன்னொரு நிகழ்வும் ஞாபகம் வருது, அந்த இறைநேசருடைய பெயர் தெரியல, ஆனா அவங்க ஷேக் நாயகம் சொன்னதுதான். என்னன்னு சொன்னாக்க ஒரு குரு வந்து தன்னுடைய சீடர்கள் வந்து ரொம்ப கும்பலாயிடுச்சு, பெருங்கும்பலாயிடுச்சு. அதுல எத்தனை பேர் வந்து உண்மையான ஆன்மீக தேட்டத்துல இருக்கான், இறை தேட்டத்தில இருக்கிறார்கள் என்பதை வந்து சோதி தெரிவதற்கு ஒரு என்ன சோதனைகள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மீண்டும் மீண்டும் குருமார்கள். அதுல வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப விசித்திரமான கொஞ்சம் விபரீதமான ஒரு சோதனையை வைக்கிறாரு. இவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சாரு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓடிவிட்டாங்க அவங்கள்ட்ட இருந்து அப்படின்ட்டு. அதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை, அதை விட தாண்டியது ஒண்ணு வைக்கிறார். என்னன்னா தமசுலாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. அவருடைய அந்த சிந்தனையினுடைய பலத்தால் ஒரு உருவத்தை உருவாக்குறார். அந்த உருவம் வந்து பார்ப்பவர்களுக்கும் தெரியுது, ஒரு இளம் பெண்ணினுடைய உருவத்தை தன் அருகில் நிற்பதை போல உருவாக்குறாரு. அந்த பெண் யாருன்னு யாருக்கும் தெரியல, ஒரு புதுசா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணின் மீது தோல்ல கையை போட்டு அப்படியே அறைக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இதை பார்த்ததும் அது வரைக்கும் அவரை வந்து பெரிய மகான் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய குருநாதர் என்று கொண்டாடி கொண்டிருந்த அத்தனை சீடர்கள் என்ன செஞ்சாங்க, காரி துப்பிட்டு ஓடி போயிடுறாங்க. இவ்வளவுதானா இவரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு கேவலமானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க.
இந்த குரு உள்ள போறாரு. அந்த குரு சிறிது நேரம் உள்ள இருந்து விட்டு வெளியில வர்றாரு. ஒரு சீடன் மட்டும் என்ன செய்யறான், தண்ணீர் கொதிக்க வச்சு விளாவி வெந்நீர் வைத்து கொண்டு அங்க நிக்கிறான், பக்கத்துல நிக்கிறான். நீ மட்டும் ஓடாம நிக்கிறியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, உங்களுக்காக நான் வெந்நீர் விளாவி வச்சிருக்கிறேன், நீங்க குளிப்பதற்காக அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இவர் சொல்றாரு, நீ தான் வந்து உண்மையான சீடன் என்று அவனை ஏற்றுக்கொள்வதாக இது போல இது மாதிரி ஒரு கதை. இப்படியெல்லாம் வந்து சோதனைகள் செய்யப்படும். அதையும் வந்து இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதே போல இன்னொரு அற்புதமான ஒரு அவதானம், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த இனிய துரோகத்துல வந்து கடைசியில அசீஸ் என்ன செய்யறாரு, இந்த எல்லாவினுடைய கோரிக்கையை வந்து நிராகரிக்கிறார். இல்ல, முடியாது, நான் ஒரு தவறு செய்து உன் வாழ்க்கை முழுவதும் அதை நினைத்து நினைத்து நீ வருந்துகின்றபடியான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு, நாம் அதை யோசிக்கணும். அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அதே மாதிரி அதை வந்து இந்த இனிய துரோகம் அப்படிங்கிறது இதுதானோ என்பதாக அவர் ரியாஸ் சொல்லி காட்டினாரு. அவங்களுடைய வாழ்க்கையில ஷம்ஸ் தபரேசி ரஹ்மத்துல்லாஹி இருவருடைய வாழ்க்கையில இனிய துரோகம் என்பது, ஒருவேளை ஷம்ஸ் இந்த ரூமியை தவிக்க விட்டே போறாரு இல்லையா, அதுவே வந்து அது ஒன்று அவர் கொலை செய்யப்படுகிறார் என்பதாக வருது. அப்போ கூடவே கடைசி வரைக்கும் நீங்க இருந்துடக்கூடாதான்னு தான் ஒவ்வொரு சீடனும் வந்து குருவுக்காக இயங்குவான். ஆனா அதையும் போறாங்க. அப்ப என்னன்னாக்க, இந்த நிலையவும் நீங்க தாண்டி போகணும். அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க, அது ஃபைசிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றது, அவங்க சொல்லுவாங்க, அதாவது குருவை கொழுக்கட்டை பிடிக்காத அப்படிம்பாங்க. குருவை கொழுக்கட்டை பிடிக்காத. அவன் எப்ப வந்து ஒரு சீடன் தன்னை வைத்து ஒரு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு குருவுக்கு தெரியுதோ, ஐடலைஸ் பண்றான் அப்படின்னு தெரியுதோ, அந்த ஐடலை உடைக்கிறது வந்து குருவினுடைய ஒரு முக்கியமான பணி. அப்ப யூ ஹாவ் டு ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல வந்து நீங்க ஒரு இடம் வரைக்கும் தான் குரு கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இறைவனுக்காச்சு உனக்காச்சு அப்படிங்கிறது நீங்க தனியா தான் நகர்ந்து போகணும். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ரூமி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அங்க நகர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கதையில. இங்க அசீஸ் வந்து எல்லாருடைய அந்த கோரிக்கையை அவங்க வந்து, ஏன்னா அவ வந்து அந்த எல்லாங்கிற கதாபாத்திரத்தினுடைய உருவாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த பாத்திர அமைப்பை பார்த்தாதான் தெரியும். ஒன்று, இது வந்து இதனுடைய அமெரிக்க கதாபாத்திரம். ஒரு நண்பர் கூட அது பேசுகின்ற பொழுது ஐரோப்பிய பழைய நாவல் ஒரு பேரை கூட சொன்னாங்க, அண்ணா கெரினாவோ ஏதோ ஒரு பேர், அந்த மாதிரி நாவல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனோட ஒப்பிட்டெல்லாம் சொன்னாங்க. இப்ப இந்த நாவல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இவருடைய பவுலோ கொய்லோவுடைய நாவல்கள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் நீங்க அந்த அவருடைய நாவல்களை படிச்சீங்கன்னா தெரியும், நமக்கு அதிர்ச்சியா இருக்கும் ரொம்ப. ஏன்னா அவர்களுடைய உலகம் வேற. அங்க வந்து இது போன்ற குடும்ப அமைப்புகளை கலைத்துக் கொள்வது, மீண்டும் கட்டமைத்துக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த அவர்களுடைய நவீன வாழ்வியல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதெல்லாம் படிக்கும் பொழுது. பவுலோ கொய்லோவுடைய நாவல்கள்லாம் படிக்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னாக்க, எல்லாமே அந்த அந்த குடும்ப கட்டமைப்பை உடைத்தல்ங்கிறதெல்லாம் இந்த நாவல்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் இது இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப ஹெசிடண்டா தான் அதை வந்து அணுகி இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனாக்க, அவர் வந்து நீ குடும்பத்தை உடைச்சிட்டு வந்துருன்றெல்லாம் அவர் சொல்லல. அந்த மாதிரி தானே இதை காட்டியிருக்காரு. அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம், அந்த அசீஸ் ஜஹரா என்பவர் யார், அவருடைய கதாபாத்திரத்தை நாம ஆய்ந்து பார்த்தா தான் அவர் ஏன் வந்து இப்படி ஒரு எழுதுறாரு. நான் இது ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவர் ஓய்ஸ் அவர்கள்ட்ட, இது நவீன அமெரிக்க மனம் எப்படி வந்து ரூமி ஷம்ஸ் என்ற சூஃபி ஆளுமைகளை இன்றைய நவீன அமெரிக்க மனம் வந்து எப்படி பாக்குது, உள்வாங்குது அப்படிங்கிறது தான் இந்த நாவல் காட்டுது என்ற அது ஒரு டேக்லைன் மாதிரி வந்து கீழே கூட இந்த நாவலுக்கு கீழே வந்து கொடுக்கலாமா. அது வேற எது, அந்த தி டைம்ஸ்ல வந்த வார்த்தையவே நம்ம போட்டிருக்கிறோம், வசீகரமான அலங்கரிக்கப்பட்ட உயர்தரமான நாவல் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் கொடுத்துருக்கோம். ஆனா எனக்கு தோன்றிய டேக்லைன் வேற. அது வந்து என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, 21ஆம் நூற்றாண்டின் அமெரிக்க மனம் எப்படி வந்து சூஃபிசத்தை உள்வாங்கியிருக்கு, அந்த கண்ணாடியில இந்த சூஃபிசத்தை அது பார்க்கும்போது அந்த கண்ணாடியில அந்த பிம்பம் எப்படி விழுவுது அப்படிங்கிறது தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அசீஸ் ஜஹரா வந்து அவருமே கூட வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு மரபார்ந்த சூஃபிசத்துல வந்தவர் இல்லை அந்த நாவலிலே வருகின்ற அந்த முக்கிய கதாபாத்திரம்.
அவர் வந்து ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டு அது வந்து நவீன அந்த ஹிப்பி கலாச்சாரம்லாம் நீங்க அந்த 80கள் 70கள்ல இருந்த ஹிப்பி கலாச்சாரம்லாம் நம்ம வரலாறுல பார்த்துருக்கிறோம், தெரியும். பெரியவர்களுக்கு அதெல்லாம் நேரிலேயே அந்த செய்திகளாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். அந்த காலகட்டத்துல எப்படி வந்து அமெரிக்க இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து பிரேக் த ரூல்ஸ் என்பதாக ஒரு கோஷங்களோட வெளிவந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆட்டம் ஆடி அதுல எல்லாம் ஒரு நிரந்தர அமைதி உள்ளத்துக்கு கிடைக்காம அதுல வந்து ஒரு ஏமாந்து அதுல அப்படி நொந்து என்ன செய்யறாரு, தன்னைத்தானே கிட்டத்தட்ட அழித்துக் கொள்கின்ற நிலைக்கு போய் அதுல இருந்து மீண்டு கடைசியில சூஃபிசத்துல ஒரு வெளிச்சத்தை பார்த்து அதுக்கு வர்றாரு. அவர் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர். அவரை வந்து நம்ம மரபா சிறு வயதில இருந்து இந்த மரபான சூஃபிசத்துல அப்படியே வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளுமையாக ஒரு ஆளுமை போல அவர் இருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது தவறு. அப்படிதான் வர்றாரு. அதனாலதான் அவர் அதாவது நியோ சூஃபியா இருக்கிறாரு. அவரு அந்த மாதிரியாக வருவதாக அதை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வை ஷம்ஸ் டிஸ்டர்ப் த சொசைட்டி, அதாவது அந்த சமுதாயத்துக்குள்ள வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலகத்தை ஏற்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் கலைச்சு போடுறாரு அப்படின்னு சொன்னார். ஷம்ஸ் வந்து உடைய ஆளுமை அவர் வர்றாரு, மதரசாக்குள்ள பூந்தா அங்க வந்து என்ன செய்யறாரு, இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றாரு. எந்த இடத்துக்கு போய் நின்னாலும் அங்க அவர் என்ன செய்யறாரு, இவன் வந்து நின்னாலே பிரச்சனை தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கலைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு இறைநேசர், இது கஷ்புங்கிற வார்த்தை இங்க நான் பயன்படுத்தினேன். கஷ்பு அகத்திறப்பு, அதாவது ரியாலிட்டியில என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு காட்டப்படுது, நமக்கு அது தெரியறது இல்லை. அந்த முன்னாடி நின்று தொலை வைக்கின்ற அந்த இமாம் வந்து என்ன செய்யறாருனாக்க, மாடு வந்து தொழுவத்துல நம்ம கட்டி போட்டோமே அது சரியா கட்டலையே, கட்டுனமா கட்ட மறந்துட்டோமா, அவசரத்துல பள்ளிவாசலுக்கு தொழுவ வைக்க வரணுங்கிற அவசரத்துல தொழுவத்துல மாட்டை வந்து கட்டி போடாம வந்துட்டோமோ, அது ஒருவேளை ஓடி போயிருக்குமோ, இல்ல சரியா கட்டலையா அவுத்துட்டு ஓடி இருக்குமா, அங்க நிக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே அவர் தொழு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவரு பின்னாடி நின்று தொழுத ஒரு இறைநேசருக்கு அந்த அவர் உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணங்கள் அப்படியே என்ன செய்யுது, பின்னாடி அவருடைய உள்ளத்துல பிரதிபலிக்குது. அவருக்கு தெரிஞ்சிருது இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. தொழுகை முடிந்த பிறகு அவர் எழுந்து நின்று தனியாக மீண்டும் ஒரு முறை அந்த தொழுகையை நிறைவேற்றுறார், மீண்டும் தொழுகிறார். அப்ப கேட்கிறாங்க, ஏன் திரும்ப தொழுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவனை நினைத்து கொண்டு தொலை வைக்க வேண்டிய இமாம் நீங்க வந்து மாட்டை நினைச்சுக்கிட்டு தொழுவ வச்சிருக்கிறீங்க, அதனால தொழுகை செல்லாம போச்சு, நான் மறுபடியும் தொழுகிறேன் அப்படின்னு. இப்ப பிறருக்கு அது கிடையாது. ஆனா இவருக்கு வந்து அந்த அகப்பார்வை ஃபிராசத்து இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வந்து அது உள்ளப்பட்டதுனால அவரால் வேறு விதமா தான் நடந்துக்க முடியும். இப்போ இந்த ஷம்ஸ் வந்து கஷ்ஃபு உள்ள ஒரு நாதாவாகத்தான் அவங்க இருந்தாங்க. என்னன்னு சொன்னா அந்தரங்கத்திலும் புறமும் அகமும் புறமும் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க உள்ளொன்று புறம் ஒன்றுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அதனால உள்ளுக்குள்ள எல்லா கபடங்களையும் வைத்துக் கொண்டு வெளியில நீங்க வேஷதாரிகளாக நல்லவர்களாக காட்டி கொண்டு இருந்தாக்க அவங்களுக்கு கோபம் வருது, அதை தான் அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. அது ஏதோ ஒரு சரிகட்ட நினைக்கிறாங்க. அவங்களால இந்த சமூகத்துடன் ஒத்து போய் இருக்க முடியாது. அந்த மாதிரியான நாதாக்கள் ஒன்று அவர்கள் வந்து ஹல்வத்துடைய நிலையில தனிச்சு இருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், மஞ்சக்குள்ள பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க போய் முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா உள்ளத்துல சுத்தம் இல்லாம அது போன்ற அகப்பார்வை கொண்ட ஞானிகளுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா அவங்க வந்து மஜ்தூபுடைய நிலையில இருந்தவங்க டபக்குன்னு ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுல ஒரு தீய எண்ணத்தோட பசப்பி கொண்டு போய் நின்னோம்னு சொன்னாக்க அவர்கள் வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தை வரும் அப்படிங்கிறதே தெரியாது, அவர்கள் சொல்வது பழித்து விடும் என்பதற்காகவே அவங்கள்ட்ட போய் நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோம். இப்ப அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுமை ஊருக்குள்ள வந்து உலகுனா எல்லாருடனும் பழக ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷம்ஸை வைத்து இந்த நாவலிலே நாம பார்த்து கொள்கிறோம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு டீகாலனைசேஷன் செய்யக்கூடிய ஒரு பிரதியா, டி இஸ்லாமிசேஷன் செய்யக்கூடிய ஒரு பிரதியா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. அது வந்து நான் ஒரு கட்டுரையா நான் எழுதினேன், மெய்ப்பொருள் இணைய பத்திரிகையில அது இருக்கு, அதை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒரு ஷெய்க ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சீடன் வந்து பிளைண்ட் ஃபாலோயிங் அது இருக்கணும், கண்மூடித்தனமா ஒரு குருவை வந்து பின்பற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கான ஒரு விடையோட நான் முடிக்கிறேன். அதைத்தான்
ரியாஸ்ன்னு சொன்னாரு, இந்த கேள்விக்கான பதிலை வந்து ரமேஷ் சொல்லுவாரு அப்படின்னு டபக்குன்னு பண்ணிக்கிட்டாரு. அதாவது ராபர்ட் ஃப்ரேஜர் அல் ஜர்ராஹி அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவர் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க த எசென்ஷியல் சூஃபிசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எசென்ஷியல் சூஃபிசம். அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, நமக்கு சின்ன சின்ன காயங்கள் பட்டுடுச்சு, கையில வந்து ஒரு பிளேடு வெட்டிடுச்சு, காலு தடுக்கி ஒரு புண்ணாயிடுச்சு, இந்த சிறு சிறு காயங்கள் பட்டுருச்சுன்னு சொன்னா நமக்கு நாமே என்ன செஞ்சுக்கலாம், வைத்தியம் பார்த்துக்க முடியும். ஆனா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நாமே செஞ்சுக்க முடியாது. அப்ப நாம என்ன செய்யறோம், போய் ஒருத்தர்கிட்ட நம்மளை முழுமையா ஒப்படைக்கிறோம். முதல்ல நீங்க அலசி பாருங்க, இந்த டாக்டர் திறமையானவரா, அவரு சரியா ஆபரேஷன் பண்ணுவாரா, நம்மளை புழைக்க வைப்பாரா, மௌத்தாக்கி போடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நீ என்ன செய்யறான், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் தான் அவனுடைய அறிவு செல்லும். அதுக்கு பிறகு போய் அவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு நம்பிக்கை தான், 100% வந்து அவர் மேல உள்ள கான்பிடென்ட்ல தான் வந்து பண்ணா ஒப்படைச்சிடுறான். ஒப்படைக்கின்ற பொழுது உன்னை மயக்கமாவே ஆக்கிடுறாரு. ஒரு அனஸ்தீசியா கொடுத்து மயக்கமாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஆபரேஷன்ங்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நடக்குது. அப்போ அங்க முழு நம்பிக்கை ஒரு உலக ரீதியான ஒரு விஞ்ஞானத்திலே அறிவு உள்ளவர், விஞ்ஞானத்துல அவர் வந்து சரியான ஆள் தான் இதை செய்வதற்கு என்று சொல்லி உங்க உயிரை பணயம் வைத்துத்தான் அவர்கிட்ட முழுமையாக நீங்கள் சரணாகதி அடைகிறீங்க. அப்படின்னும் பொழுது விஞ்ஞானத்திலே இவர் சரியான நபர் தான், ஆளுமைதான் என்று தெளிவாக தெரிந்த பிறகு அவரிடம் முழுமையாக எப்படி ஒப்படைத்து விடுகின்றோம். ஏன்னா நமக்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவர்களிடம் இருக்கிறது என்று தான் போறான். அப்புறம் அவர்கள் சொல்வதை நம்ம அறிவை வச்சு மறுபடியும் அலசி பார்ப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துல தடையைத்தான் உண்டு பண்ணும். ஏன்னா இதுவரைக்கும் 14 நூற்றாண்டுகளாக ஒரு சூஃபித்துவ வரலாறு இருக்கிறது. அந்த கொடி வழிய ரியாஸ் கூட கொஞ்சம் தொட்டு காட்டினாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய சீடராக கலீஃபாக வந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியாக இந்த சங்கிலி தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் இதிலே மாபெரும் ஆளுமைகளாக மௌலானா ரூமி அவர்கள் உட்பட மாபெரும் ஆளுமைகளாக வந்தார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய குருவின் இடத்திலே தங்களை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் தான், கேள்வி இல்லாம ஒப்படைச்சுக்கிட்டவங்க தான். அதை பிளைண்ட் ஃபாலோயிங்னு நாம சொல்றோம். ஆனா அந்த பிளைண்ட்னஸுக்கு தான், வெளிப்பார்வைக்கு அது பிளைண்ட்னஸா தெரியுது, உண்மையிலேயே அகப்பார்வையே அதுதான் திறந்து கொடுக்கிறது என்று சொல்லி மேலும் பல விஷயங்கள் இந்த நாவலை தொட்டு பேசுவதற்கு இருக்கிறது. என்றாலும் நேரம் கருதி இந்த இனிய நிகழ்விலே ஏற்புரை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நான் என் உரையை முடிக்கின்றேன். வஸ்ஸலாம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி. நிறைவான ஒரு ஏற்புரையை வழங்கி அமைந்திருக்கின்றீர்கள். 8:55 அரபி வகுப்பு மாணவர்கள் உள்ளே வருவதாக இருப்பதால் நாம் காலத்தின் அருமை கருதி வேகமா முடித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோளோடு, இந்த நாவலுக்கான இந்த இணையவழி உரையாடல் என்பது ஒரு அந்தரங்கத்தில் முத்தத்தை அனுப்புவது போலத்தான். இது வந்து நேரடி கூட்டங்கள் நடைபெற வேண்டும். அப்போதான் வந்து இந்த நூலுக்கான ஒரு நீதி செஞ்சதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கான ஒரு கராரான ஒரு மதிப்புரை திறனாய்வு வந்து தகுந்த ஆய்வாளர்களால் நடத்தப்படணும். அது சீர்மிகு சார்பிலே அது வெளிவரணுங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த பங்கெடுத்த அனைவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.